தலைவர் பழனி பாபா மாணவர்களையும் மாவீரன் திப்பு சுல்தானின் மாணவர்களையும் ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டு நாளைய இளைய தலைமுறைக்கு நம்முடைய வரலாற்றை எடுத்துக் கூறுகின்ற ஒரு மாபெரும் கூட்டமாக இதை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில இளைஞரணியின் துணை செயலாளர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பழனி பாபா அருமை நண்பர் மன்சூர் அலிகான் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடியிலிருந்து வருகை தந்து நம்மோடு இணைந்து சிறப்புரையாற்ற வருகை தந்து கொண்டிருக்கின்ற நான் தமிழர் ஆட்சிக் கழகம் என்னும் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து தொடங்கி வைத்து இன்றைக்கு தென் மாவட்டங்களில் வளர்ந்து வருகின்ற ஒரு தமிழ் தேசியத்தின் நம்பிக்கைக்குரிய தளபதி எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களையும் எனக்கு முன்னால் மிகச் சிறப்பாக குறுகிய நேரத்தில் பழனி பாபா அவர்களை பற்றியும் திப்பு சுல்தான் வீரத்தை பற்றியும் எமது தமிழக தேசிய தலைவர் அவர்களை பற்றியும் தோழர் தமிழரசன் அவர்களை பற்றியும் மிக சரியான புரிதலோடு இஸ்லாமிய உறவுகளில் ஒரு பெண் ஆளுமையாக தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி என்னும் இயக்கத்தை தொடங்கி தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஷஹீன் பாத்திமா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இதை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அருமை சகோதரர் கனலு கண்ணன் அவர்களே, ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி குமரவேல் அவர்களே, கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் நெப்போலியன் அவர்களே, நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி பிரபாகரன் அவர்களே, மாநில தொழிற்சங்கத்தினுடைய துணை செயலாளர் அருமை தம்பி சீனிவாசன் அவர்களே, சுற்றுச்சூழல் பாசறையினுடைய மாநில செயலாளர் ஐயப்பன் அவர்களே, கட்சியின் மூத்த முன்னோடிகள் அருமை சகோதரர் மாநில செயற்குழு உறுப்பினர் ரமேஷ் அவர்களே, செந்தில் அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற மாநில கொள்கை பரப்பினுடைய செயலாளர் அருமை சகோதரர் தாரை செந்தில்குமார் அவர்களே, துணை செயலாளர் தங்கை இலக்கியா அவர்களே, இங்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கொள்கை பிரகடனம் செய்வதற்கு கொடையாக கடும்பணியாற்றி வருகின்ற அருமை தம்பி நம்முடைய திருவொற்றியூர் மாரிமுத்து மாநில கொள்கை விளக்கணி தலைவர் அவர்களே, விவசாய சங்கத்தின் மாநில துணை செயலாளர் செந்தில் முருகன் அவர்களே, வழக்கறிஞர் அணியின் துணை செயலாளர் சக்தி அவர்களே, வணிகர் சங்கங்களின் துணை செயலாளர் சபரி அவர்களே, மாநில மகளிர் அணி துணை செயலாளர் கல்பனா அவர்களே, நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மகளிரினுடைய செயலாளர் நம்முடைய திருமதி மதுபால ராஜன் அவர்களே, இந்த கூட்டம் நடைபெறுகின்ற இந்த ஓசூர் மாநகரத்தினுடைய மாவட்ட மற்றும் தொகுதியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் சிபிஎஸ் கார்த்திக் அவர்களே, காவேரி அவர்களே, பெருமாள் அவர்களே, நாகேஷ் பாபு அவர்களே, மாரிமுத்து அவர்களே, மல்லிகார்ஜுன் அவர்களே, மாவின் அவர்களே, மஞ்சு அவர்களே, சங்கர் அவர்களே, மற்றொரு கார்த்திக் அவர்களே, ராஜா அவர்களே, ராகவன் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, சந்திரன் அவர்களே, மாஸ் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, உமேஷ் அவர்களே, பவுன்ராஜ் அவர்களே, சோபன் அவர்களே, பாபு அவர்களே, தினேஷ் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, கனகராஜ் அவர்களே, மாதேஷ் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, பிரபு அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, இம்ரான் அவர்களே, குமார் அவர்களே, யுவராஜ் அவர்களே, ரோஹித் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ராவண கண்ணன் அவர்களே, மற்றொரு விஸ்வநாதன் அவர்களே, அருகாமை தொகுதியான தளி தொகுதியினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் தொகுதி செயலாளர் கரிகாலன் அஜித் அவர்களே, அருமை சகோதரர் தலைவர் அருமை தம்பி பாருகான் அவர்களே, தொகுதி தலைவர் மலர்மன்னன் அவர்களே, ஜான் மேரி அவர்களே, லட்சுமணன் அவர்களே, முபாரக் பாட்சா அவர்களே, சண்முக வடிவேல் அவர்களே, கிருஷ்ணகிரி தொகுதி பொறுப்பாளர் அருமை தம்பி சூரிய பிரகாஷ் அவர்களே, திருமூர்த்தி செயலாளர் அவர்களே, ராஜேஷ் கண்ணன் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, ஜெகன் அவர்களே, அகிலன் அவர்களே,
அருமை தம்பி ஊடகப் பிரிவு நரேந்திரன் அவர்களே, திருப்பதி அவர்களே, சபரி அவர்களே, வேப்பனப்பள்ளி தொகுதியின் பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் தி.க. குமார் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் சரவுல்லா அவர்களே, தொகுதி தலைவர் சேகர் அவர்களே, விவசாயி மாவட்ட செயலாளர் சிவசுந்தரம் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் சதீஷ் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, பவானி அவர்களே, மூர்த்தி அவர்களே, கனகராஜ் அவர்களே, பர்கூர் தொகுதியினுடைய மூத்த உறுப்பினர் மருத்துவர் சரவணன் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் ஆல்பர்ட் பிரான்சிஸ் அவர்களே, மதிவாணன் அவர்களே, கேப்டன் பிரபாகரன் அவர்களே, தங்கவேல் அவர்களே, ரமேஷ் அவர்களே, ஆல்பர்ட் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, கதிரவன் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, ஊத்தங்கர தொகுதி பொறுப்பாளர்கள் கணேஷ்குமார் அவர்களே, முகமது அசாருதீன் அவர்களே, ஈழ முரசு அவர்களே, விஜய் அவர்களே, சாகுல் அவர்களே, திருப்பதி அவர்களே, அன்பு அவர்களே, எழில்வாணன் அவர்களே, நித்யகுமார் அவர்களே, இன்னும் இங்கு பழனி பாபாவின் மாணவர்களாக இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல முனைகளில் இருந்து எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எண்ணத்தில் எவரை விடவும் பெரிதாக தமிழ் சமூகத்துக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எண்ணற்ற பழனி பாபா பாசறையில் பயின்ற எனதருமை இஸ்லாமிய என் தொப்புள்கொடி உறவுகளே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இருந்து வருகின்றிருக்கின்ற பல்வேறு மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகளே, என்னோடு வருகின்றிருக்கிற அருமை சகோதரர் சேலம் மோகன்ராஜ் அவர்களே, ராஜகுமார் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, தம்பி கரும்புலி கவியரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து என்னோடு வருகின்றிருக்கிற தம்பி தர்மேஷ் அவர்களே, இங்கு இந்த கூட்டம் ஏன் நடைபெறுகிறது, எதற்காக நடைபெறுகிறது என்பதை எனக்கு முன்னால் பேசிய தம்பி மாரிமுத்து அவர்களும், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில கொள்கை விளக்கணி செயலாளர் தங்கை இலக்கியா அவர்களும், இங்கு பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தோழர்கள் அவர்களும், நம்முடைய ஷகினா அவர்களும் மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக மேடையில் பேச அழைத்தாலே கூச்சப்பட்டு ஒதுங்குகின்ற நம்முடைய அருமை சகோதரர், நம்முடைய பழனி பாபா, நம்முடைய மன்சூர் அலிகான் அவர்கள் இன்றைக்கு சிறப்பாக அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அவரை விட மிகச் சிறப்பாக அவர் தந்தை அவருடைய மகளுக்கும் மகனுக்கும் அனுமதி தரவில்லை. எந்த மேடை கூச்சமும் இல்லை, மேடை அச்சமும் இல்லை, மேடை பயமும் இல்லை, எந்த கைகால்கள் உதறல்களும் இல்லாமல் இங்கே ஒரு திப்பு சுல்தானின் வாரிசாக, பேரனாக, கொள்ளு பேரனாக வந்து மன்சூர் அலிகானுடைய அன்பு மகன் தானாக முன்வந்து இந்த மேடையிலே பேசியிருக்கிறார். நான் உடனே அவருடைய தங்கை அருகாமையில் இருக்கிற சகோதரி அழைத்து, உங்க அத்தா உங்க அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு, ஏமா நீங்க பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் அத்தா கிட்ட கேட்டா அத்தா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாரு. நீங்க அடுத்த கூட்டத்தில் கண்டிப்பா பேசுகின்றீர்கள். நாங்கள் உங்களை எல்லாம் உங்கள் அத்தா அவர்கள் இங்கு பேசுகின்ற போது குறிப்பிட்டது போல நாங்கள் நாளைய இளைய தலைமுறையை, நாளைய உங்களை போன்ற இளைய பிள்ளைகளை, என் இளைய தம்பிமார்களை இந்த நாட்டுக்கும் இந்த தேசத்திற்கும் தலைவராகி அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசையில்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எண்ணற்ற இளைஞர்களை ஊக்குவித்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு உலகம் அறியும், ஊரறியும், நாடறியும், கோகுல் அறியும், கணினி சொல்ற கோகுல் கூட அறியும். ஆனா இங்க இருக்கிற எனது இஸ்லாமிய சகோதரர்களை குறித்த ஒரு தவறான புரிதலும், தவறான பார்வையும், இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே ஒரு வெறுப்பும் உமிழ்கின்ற ஒரு கூட்டத்தை சமீப காலமாக தமிழர் நிலத்திலும் உருவாக்க பார்க்கிறார்கள். அதை உடைத்து எறிவதற்காகத்தான் இங்கு பழனி பாபா பாசறையில் பயின்ற தம்பிமார்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். எம் தமிழக தேசிய தலைவன் பிரபாகரனை புரிந்த, எம் தமிழக தேசிய தலைவரனை அங்கீகரித்து ஆதரித்த பழனி பாபா என்கிற மகத்தான தலைவனும், தமிழீழ தேச விடுதலைக்கு தன்னால் இயன்ற பணிகளை தமிழர் நிலத்திலிருந்து பங்காற்ற வேண்டும் என்று சிந்தித்த தமிழ்நாடு விடுதலைப் படையின் தலைவர் தோழர் தமிழரசனுக்கும் இருக்கின்ற அந்த புரிதலை இன்றைய என் தமிழ் சமூகத்தின் இளையோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மன்சூர் அலிகானுடைய புரிதலும்,
இங்கே இருக்கிற ஏனைய இஸ்லாமிய தம்பிமார்களுக்கு ஏற்பட்டிருக்கிற புரிதலும் இந்த மண்ணில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான என் இஸ்லாமிய உறவுகளுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேண்டுகோள். ஏன் இவர்கள் இருவரும் யார்? இவர்கள் இருவரும் இந்த தமிழ் சமூகம் ஈண்டெடுத்த இந்த மண்ணின் பூர்வீகுடி மண்ணின் மைந்தர்கள். இவர்கள் இருவரும் எப்படி ஒவ்வொரு போராட்ட களத்திலும் ஒவ்வொரு ஆதரித்தார்கள், ஆதரித்து நின்றார்கள். லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் கூடுகின்ற மாநாடுகளில், கூட்டங்களில் தமிழ்நாடு விடுதலைப் படையினுடைய ஒரு தனிநாடு கோரிக்கை முன்வைத்து போராடுகின்ற ஒரு வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை தமிழ்நாட்டில் துவங்கிய அந்த புலவர் கல்வி பெருமாள் என்கிற மகத்தான தலைவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏன் பழனி பாபாவுக்கு வந்தது? ஏன் பழனி பாபாவை ஒரு இஸ்லாமிய வட்டத்திற்குள் முடக்காமல் தமிழ்நாடு முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் நம்பிக்கைக்குரிய மகத்தான ஒரு தலைவன் என்று தமிழரசன் போற்ற வேண்டிய அவசியம் என்ன என்பதை இன்றைய இஸ்லாமிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு தலைவர்களும் மிகச் சரியான புரிதலோடு, மிக தெளிவான சிந்தனையோடு தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தை பார்த்தார்கள். அதைத்தான் இங்கே என் தம்பி மன்சூர் அலிகானும் பின்தொடர்கிறார், என் தங்கை ஷகினா பானு அவர்களும் பின்தொடர்கிறார். ஆனால் ஏனைய இஸ்லாமிய உறவுகள் ஏதோ தமிழ்நாடு விடுதலைப்படை என்று சொன்னால் அது அந்நியம், ஏதோ பிரபாகரன் என்று சொன்னால் அது இலங்கை தீவில் நடைபெறுகின்ற ஈழ போராட்டம் என்ற புரிதலில் இருந்த இங்கிருக்கிற இஸ்லாமிய உறவுகளை நீயும் நானும் எப்படி உறவோ, நீயும் நானும் எப்படி இரத்த உறவோ, அதே போன்றுதான் தமிழரசனும் பழனி பாபாவும் சகோதரன், அதே போன்றுதான் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரனும் விடுதலை புலிகளின் வீரம் செறிந்த விடுதலை போராட்டமும் அது ஒடுக்கப்பட்ட இன்றைக்கு ரசிக்கப்படுகின்ற அந்த மொழிவழி சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்கான விடுதலை போர் என்று இந்த மண்ணில் ஒரு தலைவன் அறிவித்தான் என்று சொன்னால் அது பழனி பாபா என்கிற மகத்தான தலைவன். அந்த புரிதல் என்னோடு இருக்கிற இஸ்லாமிய உறவுகளுக்கும் தமிழர் நிலத்தில் அரசியல் செய்யக்கூடிய தலைவர்களுக்கும் வர வேண்டும். ஏன் வர வேண்டும்? இன்னைக்கு நம்மளை எப்படியாச்சும் புரித்தாள்றான், எப்படியாச்சும் சண்டையை மூட்டி விடணும்னு பார்க்கிறான். அந்த சண்டை மூட்டிலிருந்து இந்த மக்களை அறிவு புகட்டிய தலைவர்கள், அறிவு சார்ந்து சிந்திக்க தூண்டியவர்கள். நீ ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கு, இந்திரா காந்தி எடுத்துக்கு, தமிழ்நாட்டில் இருந்த இந்திய நாட்டில் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி எடுத்துக்கு, எந்த தலைவனாக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கைகளை, அவருடைய இந்திய நாட்டை வழிநடத்தி செல்கின்ற விதங்களை இந்த மண்ணில் எந்த பதவியுமே இல்லாமல் ஒரு தலைவன் துணிஞ்சு நெஞ்சுரத்தோடு இந்தியா முழுவதும் கேள்வி எழுப்பக்கூடியவன், ஏன் உலக தலைவர்களோடு ஒப்பிட்டு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு அறிவார்ந்த இஸ்லாமிய போராளியாக திகழ்ந்த ஒரே தலைவன். எத்தனை வழக்குகள் வாழ்ந்தாலும், எத்தனை கைதிகள் தொடர்ந்தாலும், எத்தனை தடா புடாக்கள் அவர் மீது வாழ்ந்தாலும் நெஞ்சுரத்தோடு ஒரு புலியாக திப்பு சுல்தானின் வாரிசாக இந்த மண்ணில் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் சுழன்று சுழன்று பேசிய மகத்தான போராளிதான் நம்முடைய மாவீரன். யாரு? நம்முடைய பழனி பாபா. இன்னைக்கு அவர் நம்மோடு இல்ல. அதே மாதிரிதான் இந்திய அரசு எத்தனை ஒடுக்குமுறைகளை, அடக்குமுறை சட்டங்களை ஏவினாலும், எத்தனை தாக்குதல்களை உள்ளுக்கு ஆளானாலும் தொடர்ந்து தான் ஏற்றுக்கொண்ட தமிழர் நிலத்திற்கான தமிழ் தேசிய அரசியலுக்கான களத்தில் கடைசி மூச்சு வரை ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து அந்த மண்ணில் விதையாக எங்கள் மண்ணில் பொன்பரப்பில் விழுந்த மகத்தான தமிழ் தேசிய போராளிதான் தோழர் தமிழரசன். சாதி ஒழிப்பே தமிழ் தேசியத்தின் விடுதலை என்று சொன்னார். எனதருமை இஸ்லாமிய உறவுகளின் இணக்கம் இல்லாமல், இஸ்லாமிய மக்களின் ஆதரவு இல்லாமல், இஸ்லாமிய மக்களுடைய அன்பில்லாமல் இங்கு தமிழ் தேசிய விடுதலை சாத்தியம் இல்லை என்று அரசியல் வகுப்படுத்த அரசியல் புரிதலுள்ள மகத்தான தலைவன் தான் நம்முடைய தோழர் தமிழரசன் என்கிற தமிழ் தேசிய போராளி. ஆனா இது எதுவுமே தெரியாம இந்த நாட்டில் இருக்கிற சங்கிகள் என்று சொல்லக்கூடிய RSS கும்பல்கள், இந்து மத வெறியர்கள், இங்கே இந்துவாக பிறந்தவனும் இஸ்லாமியாக பிறந்தவனும் எப்படி ஒரு தாய் மக்களாக, அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சானாக, மைத்துனராக கட்டி தழுவி ஆற முத்தமிட்டுக் கொள்கின்ற ஒரு பாச பிணைப்போடு இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். நமக்கு முன்னெத்தி ஏறுகளாக வழிகாட்டி இருக்கிறார்கள்.
சரி, இவர்கள் வழிகாட்டுவதற்கு யார் காரணம்? இவர்கள் வழிகாட்டுவதற்கு நமக்கு நம்முடைய கப்பலோட்டி தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை என்கிற இந்த சங்கிகள் சொல்லுகின்ற அந்த இந்துவாக பிறந்திட்ட அந்த வாவு சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் ஆதிக்க இங்கிலாந்தை சேர்ந்த வெள்ளையனை எதிர்த்து விடுதலை போரில் களமாடுவதற்கு தியாகம் செய்திட்ட நம்முடைய மான மறவர்கள் யார்? அந்த மான மறவர்களுக்கு உதவி செய்தது யார்? அந்த மான மறவர்களுக்கு கப்பல் வாங்குவதற்கு அன்றைக்கே சுதந்திர இந்தியாவின் விடுதலை வேட்கை போராட்டத்தில் லட்சக்கணக்கான ரூபாயை கொடையாக அள்ளி கொடுத்தது யார்? அது எல்லாம் என் இஸ்லாமிய உறவுகள். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு கண்ணியமிகு காயத்மில்லத் மட்டுமல்ல, இங்கு எத்தனையோ பசுமன் தேவர் முத்துராமலிங்க தேவரோடும் இமானுவேல் சேகரனோடும் இந்த தமிழ் நிலத்தில் தோன்றிய எண்ணற்ற விடுதலை போராட்டத்தினுடைய வீரர்களோடும் என் இஸ்லாமிய உறவுகள் இருந்த பற்று இங்கே என் தங்கை எடுத்து கூறியது போல் இன்றைக்கு வேலு நாச்சியாருக்கு அரணாக இழந்த கோட்டையை மீட்டு தருவதற்கு அவர்கள் இங்கே இன்றைக்கு இருக்கிற ஆந்திரா தெலுங்கானா பகுதியிலிருந்து படைநடத்தி நம்முடைய திண்டுக்கல்லிலே முகாமிட்டு வெள்ளையனை ஓட ஓட விரட்டி அந்த படை பயிற்சி தந்து பாதுகாப்பு அரணாக திறந்து அத்தனை ஆயுதங்களையும் தந்திட்டு பாதுகாத்து சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் இன்னைக்கு தென்னாட்டு ஜான்சி ராணி என்று போற்றப்படுகின்ற வேலு நாச்சியாருக்கு ஆதரவும் அடைக்கலம் தந்து போர்க்கருவிகளையும் வெடிகுண்டுகளையும் தந்து உதவிய மகத்தான தலைவன் தான் திப்பு சுல்தான் என்கிற அந்த மா வீரன். ஆக இன்னைக்கு மன்சூருக்கு எனக்கு உறவு இல்லை, இங்க இருக்கிற சனாவுல்லாவுக்கு எனக்கு இன்னைக்கு உறவு இல்ல. இன்னைக்கு எண்ணற்ற எனது இஸ்லாமிய உறவுகள் நம்முடைய கிருஷ்ணகிரி ஹிதர் பிஸ்மி இங்க பாருங்க, பழனி பாபா பாசறை பாருங்க, எங்க விருத்தாச்சலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, மதுரையிலிருந்து வந்திருக்கிறாங்க, தேனியிலிருந்து வந்திருக்கிறாங்க, திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்க, திருச்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. இங்க தமிழ்நாடு முழுவதும் பழனி பாபாவின் பாசறையின் மீது அவங்க எந்த அரசியல் கட்சி தலைவர் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் பிறந்த இந்த சமகாலத்தில் இந்த இஸ்லாமிய மக்களுடைய ஒற்றை ஒரு ஆண்மை வீரம் செறிந்த ஒரு மகத்தான தலைவனாக, எத்தனை வழக்குகள் போட்டாலும் அஞ்சாத ஒரு தலைவனாக, எத்தனை அடக்குமுறைகள் கட்டுவித்து விட்டாலும் அடங்காத ஒரு தலைவனாக, ஒரு பெரும் நெருப்பாக, பெரும் ஒரு பூபாலமாக இந்த இஸ்லாமிய இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு தலைவனாக வாழ்ந்த காலத்தில் உண்மையும் நேர்மையுமாக காசு பணம் எம்ஜிஆர் வாடா போடான்னு பேசின தலைவன் தமிழ்நாட்டில் யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த எம்ஜி ராமச்சந்திர பையனை நான் இதை சொன்ன அவன் கேட்கல அப்படின்னு பேசுவார் மேடையில. அம்மையார் ஜெயலலிதாவை எப்படி பேசுறாரு உங்களுக்கு தெரியும். டே ராஜீவ் காந்தி, டே மிஸ்டர் ராஜீவ் காந்தி அப்படி என்று பேசிய தலைவன். அந்த துணிச்சல் இருக்க, அந்த துணிச்சலும் அந்த வீரமும் தான் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய தம்பிமார்கள் பழனி பாபா என்கிற அந்த மகத்தான தலைவனை இந்த ஒசூர் மாநகரத்தில் ஒரு சிறு பகுதியிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையான அவருடைய பங்களிப்பை, அவருடைய தியாகத்தை உண்மையும் நேர்மையுமாக இந்த தமிழர் நிலத்தில் இருந்தார். அவர் சொன்னார்ல, நான் ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் உண்டா, ஆனா நான் இந்த தமிழன், நான் ஒரு தமிழ்ச்சி மார்பில் பால் குடித்து வளர்ந்த ஒரு வீர தமிழன் என்று சொன்னார் அல்லவா? அது இன்னும் எத்தனை இளைஞர்களுக்கு புரிந்திருக்கிறது? புகுத்த வேண்டும், புரிய வைக்க வேண்டும், புரிதலை உருவாக்க வேண்டும். மாற்று அரசியல் எங்கிருந்து வரும்? மாற்று அரசியல் எங்கிருந்து வரும்? இங்க நம்முடைய மன்சூர் அலிகானை போன்று மாவட்டத்துக்கு ஒரு 100 மன்சூர் அலிகான் உருவாகினால் மாற்று அரசியல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் உருவாகும். நல்ல புரியுள்ள இளைஞர்கள் வரணும், தெளிவுள்ள அரசியல்கள் வரணும். வேல்முருகனா பேரே வேல்முருகன் சாமி பேரை வச்சிருக்கிறான். அவன் இந்து ஆச்சே, அவனை கூட்டு நம்ம சிறப்பு செய்வதா? அவர் அழைத்து போனார். இன்றைக்கு குழந்தைகள் தினம், குழந்தைகளுக்கு சில பரிசு பொருட்களை தாருங்கள் என்று அழைத்தார். சில பரிசு பொருட்களை தந்துவிட்டு அங்கு கூடி நின்று பார்த்தேன். அந்த இடத்துல மட்டுமே ஒரு 1000 குடும்ப உறவுகளோட பிள்ளைகளோட இளைய தலைமுறையோட உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த ஒரு புரிதல், வர்றவன் இந்து ஆச்சே, வர்றவன் வேல்முருகனாச்சே, அவனுக்கு நம்ம பூ தூவுறமே, அவனுக்கு சால்வை போடுறோமே, அவனுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோமே என்கிற கசப்பு கைசட RSS அரசியலை எங்கள் மன்சூரும் எங்களுடைய திப்பு சுல்தானும் எங்களுடைய பழனி பாபாவும் என் ரத்த உறவான இஸ்லாமியர்களுக்கு கற்பிக்கவில்லை. அவர்கள் கற்பித்தது வேல்முருகன் என்னவனின் ரத்தம், வேல்முருகன் என்னுடைய சகோதரன்,
வேல்முருகன் என்னுடைய அண்ணன், வேல்முருகன் என்னுடைய மாமா, மன்சூர்லியாருடைய ரத்த வாரிசுங்க கூறியதல்லவா என் பெரியப்பா வேல்முருகன் என்று. இதுதான் தமிழர் நிலம், இதுதான் தமிழ் சமூகத்தின் பண்பாடு. இதை போற்றி வளர்க்க, பாதுகாப்ப, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்குத்தான் நம்முடைய முன்னோடியர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்தியா கேட் என்கிற இந்தியாவின் புகழ்மிக்க சுதந்திர விடுதலை போராட்டத்தில் தியாகம் செல்வதிலிருந்து அந்தமான் சிறை வரையிலும் எம் இஸ்லாமிய மன்னர்கள் இந்த மண்ணுக்கு செய்த தியாகம். யாருக்காச்சும் RSS பரிவார கும்பல்கள் இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்ற நீங்க, இஸ்லாமியர்கள் என்றால் வெறுப்பை உமிழ்கிற நீங்கள், நான் ஒரு இணையதளத்திலே இன்னைக்கு எந்த RSS பரிவார 55 இஞ்சி மார்பு கொண்ட நரேந்திர மோடி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வச்சிருக்கிறாரோ நூற்றுக்கணக்கான கோடியில, அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் நம்முடைய அப்துல் கலாம் ஆசாத்தும் இந்தியாவின் தந்தை என்று காந்தியால் நம்முடைய காங்கிரசாலும் இந்திய நாட்டு மக்களாலும் புகழப்படுகின்ற அந்த காந்தியும் உட்கார்ந்து ஒன்றாக இந்தியாவை குறித்து பேசிய காட்சி இணையத்தில் இருக்கிறது. சங்கிகளே, பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போற்றுகிற உங்க பாட்டை அல்லது நீங்க போற்றுகிற உங்க இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆலோசனை பெற்ற தலைவன் தாண்டா எங்கள் அப்துல் கலாம் ஆசாத் என்கிற இந்தியாவின் தொழில்நுட்ப கல்வியை இந்திய சமூகங்களுக்கே வித்திட்ட மகத்தான தலைவன். உங்களுக்கு தெரியுமா? நீங்க IIT IMM இன்னைக்கு எத்தனையோ இந்தியாவினுடைய மிகச்சிறந்த கல்வி நிறுவனம் எல்லாம் சொல்லுறீங்களே, இதற்கு அவருடைய பங்களிப்பை குறித்து உங்களுக்கு தெரியுமா? இதுபோன்று சுதந்திர இந்தியாவின் 1857 சிப்பாய் கழகத்தின் போராட்டத்திற்கு உயிரை தியாகம் செய்த இஸ்லாமியர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். அதுபோன்று இன்றைக்கு அந்த உங்களுக்கு பாருங்க, சுதந்திரம் 1947 முன்னாடி போர் நடக்குது. அன்னைக்கு 8000 பங்குகள் வச்சிருந்தாராம். இந்த 8000 பங்குகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு தமிழன், கப்பலோட்டிய தமிழன் வஉசிக்காக அந்த பங்குகளை விற்று இந்தியாவின் விடுதலைக்கு அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து கப்பல் ஓட்டிய வஉசி சிதம்பரம் பிள்ளை என்கிற அந்த தமிழனுக்கு கொடையாக அள்ளி கொடுத்துட்டு இந்திய வரலாற்று பக்கங்களை தனதாக்கிக் கொண்ட AR பகீர் முகமது ராவுத்தூர் சேட். இது எல்லாம் நான் சொல்லல, கோகுல் இருக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை இணையதளங்கள்ல நீங்க தட்டி பார்த்தா சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் இருக்கு. நம்ம அப்படியே பொதுவா பேசினா இஸ்லாமியர்களை குளிர்விப்பதற்காக, இஸ்லாமியர்களை வாக்கை பெறுவதற்காக வேல்முருகன் பேசுகிறார்கள் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. அதே போன்று இன்றைக்கு இந்த நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய அந்த தேசிய பாதுகாப்பு படை, இந்த இந்திய ராணுவம், தேசிய ராணுவம், அதற்காக உருவாக்கப்பட்ட அந்த படையில முதல்ல அவர் வியந்து போற்றி அந்த படையை உருவாக்கியவர்களுக்கு அதிகப்படியான நிதியை தந்து பங்கேற்றவர்களின் இஸ்லாமியர்களை பங்கை குறித்து ஒரு இணையதளம் விவரிக்கிறது. அடுத்ததுல மௌலானா என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய மார்க் அறிஞர் சுதந்திர எண்ணங்களை தீவிரமாக விதைக்கும் வண்ணமாக கதராடை அணியாத மணமகன் திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம். இங்க பாருங்க, ஒரு இஸ்லாமியர்கள், அவங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்க காந்தி கதராடை இயக்கத்தை தொடங்கிய போது அந்த இஸ்லாமிய மௌலானா என்று போற்றலுக்குரிய அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் அறிவித்திருக்காங்க, மார்க் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதுல இருந்து தெரிகிறது இஸ்லாமியர்கள் சாவக்கர் பரம்பரை அல்ல. இந்த தேசத்தின் விடுதலைக்காக எப்படியெல்லாம் பங்காற்ற முடியுமோ, எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ, மார்க்க அறிஞர்களில் தொடங்கி மௌலானா வரையிலும் அத்தனை பேரும் எவ்வளவு பெரிய பங்காற்றிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உலகம் முழுவதும் இணையங்களிலே தனதாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வீடு வீடாக சென்று சுதந்திர கீதங்களை பாடினார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஏற்கனவே நான் ஒசூர் கூட்டத்திலே சொன்னேன், இன்றைக்கு அகோச அந்த சக்கரங்கள் பொறிக்கப்பட்டு மூவர்ண எமது தேசிய கொடி பட்டொலி வீசி கம்பீரமாக பறக்கிறதே, அதை உருவாக்கியவர், அதை வடிவமைத்தவர் சுரையா தியாபிஜி என்கிற என் இஸ்லாமிய தாய் என்பது இன்றைய இந்திய RSS சங்கி கும்பல்களே உங்களுக்கு தெரியுமா?
உங்க மோடி கார்லயும் உங்க அமித்ஷா கார்லயும் ஏன் வேல்முருகன் அரசு உறுதிமொழி குழு தலைவராக கவர்மெண்ட் ஆஃப் சேர்பர்சன் அஷூரன்ஸ் கமிட்டி என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் என்னை வரவேற்க வருகிறார்களே, அவர்கள் வண்டியிலும் எனது வண்டியிலும் அந்த தேசிய கொடி இந்த தாய் வடிவமைத்து இந்திய நாட்டின் கரங்களில், இந்திய தாயின் கரங்களில் அளித்தது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் வெறுப்பை உமிழ்கிறீர்கள்? ஏன் சகோதரத்துவத்தை நீங்கள் சிதைக்கின்றீர்கள் என்ற கேள்வியை நான் இந்த தலைப்பினூடாக இந்த ஓசூர் மண்ணிலிருந்து நான் எழுப்ப விரும்புகிறேன். இங்கே கூட எனக்கு முன்னால் பேசிய எனது தம்பி மாரிமுத்து அவர்கள் சொன்னார், நடந்தேறிய வெடிகுண்டு சம்பவத்தை குறித்து சொன்னார். அங்கே பீகாரிலே தேர்தலிலே, முதல் கட்ட தேர்தலிலே என்ன ரிசல்ட் கிடைக்குமோ என்று அஞ்சிய கூட்டம் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு முன்பாக ஒரு 6 ஸ்டேட்டை தாண்டி, இந்தியாவுடைய ராணுவத்தை தாண்டி, பிஎஸ்எஃப் என்ற செக்யூரிட்டி போர்ஸை தாண்டி, சிஏஎஃப் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸை தாண்டி, தரப்படையை தாண்டி, விமானப்படையை தாண்டி, கப்பல் படையை தாண்டி, இந்திய நாட்டின் தலைமை அமைச்சரும் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதிகளும் வீற்றிருக்கிற டெல்லி மாநகரத்திற்குள் ஒரு கார் குண்டு வெடித்தது என்று சொல்லுகின்றீர்களே, அந்த அளவுக்கு பாதுகாப்பு அற்ற இந்தியாவாக இந்தியாவை வைத்திருப்பது உங்களுக்கு அவமானம் அல்லவா? இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அவர்களே, இந்திய நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களே, இத்தனை மாநிலங்களை தாண்டி, இத்தனை காவல்துறையை தாண்டி RAW ரா இருக்கிறது, IB என்கிற இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கிறது, ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த நாட்டுடைய தீவிரவாத கண்காணிப்பு பிரிவுகள் இருக்கிறது, ST அமைப்புகள் இருக்கிறது, பல்வேறு கண்காணிப்பு அமைப்புகள் இருக்கிறது, உளவு நிறுவனங்கள் இருக்கிறது. இத்தனையும் தாண்டி அங்கே இந்த சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் உங்கள் கையாளாகாத அரசு, உங்கள் நிர்வாக திறமையற்ற அரசு, நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும். எங்கேயோ ஒருவன் பாதிக்கப்பட்டவன் அல்லது ஏதோ ஒரு சித்தாந்தத்திற்கு தன்னை அடிமையாக்கி கொண்டவன் செய்கின்ற ஒரு தப்புக்காக நான் சொல்லுகிறேன். இங்கே மிகப்பெரிய ஒரு தலைவர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், பாருங்க, குஷ்வந்த் சிங் என்று உலகளாவில் அறியப்பட்ட இந்திய அளவில் மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் சொல்லுகிறார், இஸ்லாமியர்களின் இத்தகைய அர்ப்பணிப்பிலேயே இந்திய விடுதலை போராட்டத்திற்கான முஸ்லிம்களின் பங்களிப்பை குறித்து அந்த எழுத்தாளர் குஷ்வந்த் பின்வருமாறு தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். இந்திய விடுதலைக்காக சிறை சென்றவர்களிலும், கவனமா கேளுங்க, இந்திய விடுதலைக்காக சிறை சென்றவர்களிலும் உயிர் நீத்தவர்களிலும் இஸ்லாமியர்கள் அதிகமாகவே இருந்தனர். பாயிண்ட். அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், அவர்களது மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட குஷ்வந்த் சிங் ஒரு சீக்கிய சமூகத்தில் பிறந்த உலகளாவில் எழுத்தாளராக அறியப்பட்ட அந்த குஷ்வந்த் சிங் சொல்லுகிறார், அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், அவர்களது மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட விடுதலை போரில் மாண்டோரின் எண்ணிக்கை விகிதாச்சாரம், இந்தியாவின் விடுதலை போரில் இஸ்லாமியர்கள் மாண்ட விகிதாச்சாரம் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார். எனதருமை RSS சங் கும்பல்களே, புரிந்து கொள்ளுங்கள். சிறைக்கு போனதை விட தற்போது உயிராக இருப்பதை விட, அப்ப ஒரு மிகைப்படுத்தி கூறினாலும் கூட அந்த வார்த்தையை பிரிதொரு தேசிய இனத்தின் ஒரு எழுத்தாளர், இந்திய அளவில் உலகில் அறியப்பட்ட ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னார். எனது அருமை இந்தியாவின் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தின் விடுதலைக்கு எவ்வளவு பெரிய பங்காற்றி இருக்கிறாங்க. வெறும் நிதி கொடுத்தது மட்டுமல்ல, வெறும் அந்தமான் சிறையில் இருந்தது மட்டுமல்ல, இந்திய கேட்டில் உயிர் தியாகம் செய்து அந்த பெயர்களை தனதாக்கி கொண்டதோடு மட்டுமல்ல, மகத்தான பங்களிப்பை இந்தியாவின் விடுதலை போருக்கு ஈகமாக தந்திட்ட அந்த மகத்தான தலைவர்கள். அதேபோன்று மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், ரஹீக் அஹ்மத், கீத்வாய், காயிதத் மில்லத் முகமது, இஸ்லாமிய போன்ற இந்திய விடுதலை இயக்கத்தின் மிக பெரும் தலைவர்களாக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் சுதந்திர இந்தியாவை கட்டமைப்பதிலும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை நிலைநாட்டுவதிலும் பெரும் பங்காற்றினார்கள். ஆனா இதை எல்லாமே செய்யாம ஜின்னா நாடு கேட்டாரு, ஜின்னா பாகிஸ்தான கேட்டாரு, நீங்களும் ஜின்னா கூட போக வேண்டியதானே, நீங்க ஏன் இங்கே இருக்கிறீங்க அப்படி என்று இன்னமும் அறிவுகட்ட கட்சி ராஜாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு எங்களுடைய நாடு, இந்த நாடு எங்களுடைய நிலம். நாங்க இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை தழுவி கொண்டோம். ஏன் அதை தழுவினாங்க? தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, குனிஞ்சா தீட்டுன்னு சொன்னா, சமமா எங்களை வீதியில நடக்க விடல, சமமா இருக்கையில உட்கார விடல. அவ ஆத்துல போய் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சா அல்லது ஒரு கப்பு டீயை குடிச்சா நாங்க நாக்கில படக்கூடாது,
உதட்டுல படக்கூடாது, தூக்கி குடிக்கணும். அப்படியே குடிச்சா அந்த கப்பை கழுவணும். தெரியுமா? தண்ணி தெளிப்பாங்க, சாணம் தெளிப்பாங்க, தீட்டு கழிப்பாங்க. இன்னைக்கும் உங்கள் சங்கி கும்பல், எங்கள் தாத்தா முப்பாட்டம் இருந்த சிப்பு துல்சான்கள், எங்களுடைய பழனி பாப்பா 70 ஆண்டு 50 ஆண்டு இளமை பருவத்தில் வீரியமா களமாடும் போதே அப்படி இருக்குது. அப்படின்னா இப்ப இந்திய நாட்டின் முதல் குடிமகள் இன்னைக்கு பூரி ஜெகநாத கோயிலுக்கு போனாங்க, தீட்டு கழிச்சிங்களா இல்லையா? இந்திய நாட்டின் முதல் குடிமகள், ஜாதியின் பெயரால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த இந்திய நாட்டின் தலைமை, அவங்க தான் முதல் குடிமகன். 140 கோடிக்கு அந்த அம்மா போன அந்த இடமே தீட்டுப்பட்டு போச்சுன்னு கழுவி விடுற நீங்க 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களை எப்படி வச்சிருந்திருப்பீங்க? 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களை எப்படி வச்சிருக்கீங்க? 200 ஆண்டுகளுக்கு முன்படி எப்படி வச்சிருப்பீங்க? ஆக இதிலிருந்து ஒரு அறிவு பெற்ற ஒரு சமூகமாகத்தான் இந்த இஸ்லாம் என்கிற இனிய மார்க்கம். தீண்டாமை இல்லை, சாதி பாகுபாடு இல்லை, ஏற்ற தாழ்வுகள் இல்லை. குவைத் மன்னராக இருக்கலாம், புரேன் மன்னராக இருக்கலாம், அங்கு பள்ளிவாசல்களே மசூதிகளில் அவர்கள் தொழுகை செய்ய போகின்ற போது யார் முன்னாடி வந்தானோ அவன் தான் முட்டி போட்டு அல்லாவை தொழுவான். அவன் பின்னால் காலடியில் அவன் தலைப்படுவது போல் அந்த நாட்டின் மன்னரும் தொழுகை செய்ய வேண்டும். அந்த சமத்துவத்தை தந்த மார்க்கம் இஸ்லாம் என்கிற காரணத்தினால் என்னுடைய உறவுகள், இரத்த உறவுகள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டான். இதுதானே வரலாறு. ஆனா இந்த வரலாறை எல்லாம் மாத்தி, இந்த வரலாறை எல்லாம் பொய் புனை கதைகளை எழுதி இந்திய மக்களிடம் கொண்டு சென்று இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே அவர்கள் இந்தியாவிற்கு எதிரானவர்கள், இந்தியாவின் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்று பொய் பிம்பத்தை கட்டி அமைக்கின்ற சங் பரிவார கும்பல்களே, இது தமிழ்நாட்டில் எடுபடாது. இங்கே பேசுகின்ற போது சொன்னார்கள் அல்லவா, இது எங்கள் பச்சை தமிழர்கள், வாவுசியும் காயிதத் மில்லத்தும், எங்கள் ஐயா புலவர் கல்லி பெருமாளும், எங்கள் தோழன் தமிழரசனும், ஏன் என் உயிரை மேலாக நான் நேசிக்கிற என் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவனால் பயிற்றுவிக்கப்பட்ட பண்பட்ட அரசியல், தமிழ் தேசிய அரசியல் தலைமைகளை கொண்ட எங்க பாவலர் பெருஞ்சித்தனார், பாவேந்தன் பாரதிதாசன், எங்கள் தாத்தன் பாரதி, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, இப்படி எண்ணற்ற சோமசுந்தர பாரதி, எங்களுடைய தேவநேய பாவாணர், எண்ணற்ற எங்கள் தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் எல்லாம் எங்கள் தேச ஒற்றுமைக்கும் எங்கள் மண்ணின் ஒற்றுமைக்கும் எந்த இடத்திலும் இஸ்லாமியர்களை ஒரே ஒரு சொற்றளவு, ஒரே ஒரு எல் முனை அளவு இகழ்ந்து பேசியதில்லை, இகழ்ந்து பாடியதில்லை. அந்த வரலாற்றை படித்தவர்கள் நாங்கள், அந்த வரலாற்றை உள்வாங்கியவர்கள் நாங்கள், அந்த வரலாற்றை புரிந்தவர்கள் நாங்கள். நாங்கள் மதத்தின் பெயரால் மக்களை இழிவுபடுத்துகின்ற, மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் ரத்த ஆறு ஓடுகிற அரசியலை இந்த மண்ணில் விதைக்க விரும்பவில்லை. சமூக நல்லிணக்கத்தை, சமூக ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை இங்கு பேணி காக்கப்பட வேண்டும். எப்படி நம்முடைய முன்னோர்கள் பேணி காத்தார்களோ, எப்படி நம்முடைய முன்னேற்றியர்கள் இந்த மண்ணில் இத்தனை 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழர் நிலம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கீழடி இந்த தமிழனுடைய தொல்லியல் ஆய்வை இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறது. கார்பன், அமெரிக்காவில் இருக்கிற அந்த கார்பனை வைத்து ஆய்வு செய்வதிலே சுமார் 2500 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகர நகரிய நாகரிகம் கொண்ட ஒரு தொன்மையான இனம் தமிழ் இனம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதை நிறுவுவதற்கு அன்றைக்கு எப்படி இஸ்லாமியர்கள் இந்திய விடுதலைக்கு அள்ளி கொடுத்தானோ, எப்படி விடுதலை போராட்டத்திற்கும் வாவிசனுடைய கப்பல் வாங்குவதற்கு அள்ளி கொடுத்தானோ, அதே மாதிரி அந்த மதுரை சிவகங்கை எல்லையில் இருக்கிற அந்த கீழடி என்கிற அந்த அகழ்வாராய்ச்சி இந்த உலகத்திற்கு பறைச்சாற்றுவதற்கு முன்வந்து கொடுத்தவை இன்றைய இஸ்லாமிய உறவுகள் என்பது எத்தனை பேர் சங்கிகளுக்கு தெரியும்? தெரியுமா? நான் போனேன், அங்க அந்த இஸ்லாமியர் இருந்தாரு. இந்த இடம் யாரு? என்ன என் இடம் தாங்க. வந்து கேட்டாங்க, நான் தான் கொடுத்தேன். இன்னைக்கு பாருங்க. ஆக வரலாற்றை மெய்ப்பதிலும், வரலாற்றை உருவாக்குவதிலும், வரலாறு படைப்பதிலும், இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றை உருவாக்குவதிலும் வேலூர் சிப்பாய் கழகத்தில் தொடங்கி இந்திய முழுக்க நடந்த விடுதலை போராட்டத்திலும் எல்லாவற்றிலும் நீக்கமற இரண்டர கலந்து இருக்கிற என் இஸ்லாமிய உறவுகளை பார்த்து கேள்வி கேட்கிற தகுதி சவர்க்கார் கும்பல்களுக்கு, சாவர்கர் கும்பல்களுக்கு இருக்கிறதா என்பதை ஒரே ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இப்படி பல பக்கங்கள் எனக்கு இருக்கிறது. நான் சொல்வது பொய் என்றால் இங்கே ஒரு 20 இணையதளங்களை வேண்டுமானாலும் நான் வாசிக்கிறேன். இன்றைய இளைய தலைமுறை இந்து மதத்தின் பெயரால் இந்த மனிதத்தை கூறு போடுகின்ற, பிளவுபடுத்துகின்ற அந்த சக்திகள் பல இணையதளங்கள் இருக்கிறது. இந்தியாவின் விடுதலை இயக்கத்தில் முஸ்லிம்களின் நூல் முன்னுரை, அப்துல் அலி
ஜபூருல் இஸ்லாம் கல்வி நிறுவனம், அலிகார் பல்கலைக்கழக வெளியிட்ட உரைகள் 2007 தொகுப்பு, அதுபோன்று டாப் முஸ்லீம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற தலைப்பு, அதுபோன்று PK குப்தா வீரசேவக்காருடைய எரிமலை பக்கம், குமுதம் பத்திரிகையிலிருந்து திவான் விடுதலை, அருணாச்சலம் வேகிந்து பக்கம், இதுபோன்று சிராஜின் மில்லத்தினுடைய தியாகம் 1757 தான் முதல் விடுதலை போராட்ட வரலாற்று பக்கங்களை தனதாக்கி இருக்கிறது என்று சொல்றாங்க. ஆனா 1757 சிராஜுதீன் என்கிற மகத்தான தலைவன் இந்தியாவின் விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து களமாடுவதற்கு தன் படைகளை அணிதிரட்டினான் என்கிற பல்ல எல்லாமே 19 கடைசியா மெம்பர் ஆஃப் ப்ரொஃபைல் என்கிற அந்த பக்கத்தில் இருந்து முத்துமால் இஸ்மாயில் என்கிற 19 இணையதளத்தில் சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்ட இஸ்லாமியர்களின் பங்களிப்பை குறித்து, தியாகத்தை கொடுத்து, நிதி உதவியை கொடுத்து, வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்ததை குறித்து, அங்கங்கு மன்னர்கள் விடுதலை போராட்டத்தை நடத்திய போது நம்முடைய வேலுநாச்சியாரில் இருந்து நம்முடைய வீரமங்கை குயிலி வரையிலுமான பங்களிப்பு, மருது இருவர்களுக்கான பங்களிப்பு, நம்முடைய இந்திய சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு போராடிய அனைத்து தலைவர்களோடும் இஸ்லாமியர்கள் எவ்வளவு நட்பு பாராட்டினார்கள், எப்படி உதவிகளை தங்கினார்கள். இன்னைக்கு பீரங்கின்னு ஒண்ணு பேசுறமே, இந்த பீரங்கி இன்னைக்கு நீங்க ஹைதராபாத் போங்க, திப்பு சுல்தான் கோட்டையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைக்கே எங்களின் முப்பாட்டன். இன்னைக்கு நீ ஏதோ வேலு கம்பி எல்லாம் தூக்கி வர, நீ வீரம் பேசுறன்னா 1757 பீரங்கி வைத்து போரிட்ட எங்கள் மன்சூர் அலிகான் முப்பாட்டனுக்கு எவ்வளவு வீரம் இருக்கும், அவருடைய ஜீனுக்கு பிறந்த இங்க உட்கார்ந்து இருக்கிற எனது உறவுகளுக்கு என்ன வீரம் இருக்கும் எண்ணி பாருங்க. நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு சும்மானாச்சும் வீதி நாங்க இஸ்லாமியர்கள் வாழ்ற இடத்து போய் தான் ஊர்வலம் போவன்றது, அங்கதான் நாங்க போய் எங்க RSS ட்ரௌசர் போட்டுக்கிட்டு சங்கி நாங்க அணிவிப்பு நடத்துன்றது. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வேணும். உட்கார்ந்து இருக்கிற SR பாண்டியன் வந்திருக்கிறதுல இருந்து, இங்க நமக்கு சமூக ஆர்வலர்ல இருந்து, இங்க நாங்க எல்லாம் இந்துக்கள் தான். பாருங்க, எங்க ஆளு பூரா பட்டை போட்டுட்டு திருநீர் போட்டுக்கிட்டு பொட்டு வச்சுன்னா உட்கார்ந்து இருக்கிறோம். எங்க ஐயப்பா 3 பொட்டு 4 பொட்டு, கவி 3 பொட்டு, ராஜ்குமார் எல்லாம் பாரு, எல்லாம் இங்க இந்து தான். நாங்கெல்லாம் நீங்க சொல்ற கதையை விடுறோமா? உங்க விட்டால கடினாவே உங்களுடைய மோடிஜி வித்தைகளை நம்புறோமா? மோடிஜி வித்தைகளை நம்பாத ஒரு தமிழ் தேசிய அரசியல் கூட்டம் இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் என்பது என் ரத்த உறவு, என் தொப்புள் குடி உறவு. இங்க சொன்னாங்கல்ல, இங்கே மன்சூர் அலிகானாக இருக்கலாம், மன்சூர் அலிகானுக்கு பின்னால் அணிவகுக்கின்ற நூற்றுக்கணக்கான இளையோராக இருக்கலாம், இங்கே அமர்ந்திருக்கின்ற 1000 இஸ்லாமிய உறவுகளாக இருக்கலாம். மதத்தின் பெயரால் இங்கே இருக்கின்ற எந்த உறவுகள் மீது சிறு தூசுப்பட்டாலும் முதலில் வேல்முருகனும் அவன் தம்பிகளும் இங்கு வருவார்கள் என்கிற புரிதலை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதைத்தான் இங்கு பேசுகின்ற போது இந்த சகோதரர்கள் குறிப்பிட்டார்கள். இது ஏதோ ஓட்டு அரசியல், வாக்கு வங்கி அரசியல் கிடையாது. நான் கூட வருகின்ற தேர்தலை போட்டி போடுவதை குறித்து மறுபரிசீலனை செய்ய தயாராக இருக்கிறேன். எனது அருமை மன்சூர் அலிகான் நம்ம கிட்ட பாருங்க, இங்க ஒரு அப்படியே அவர் உருவம், அவர் எல்லாம் பாருங்க. எங்க கட்சியில் இருந்த முன்னணி நிர்வாகிகள் கூட சொன்னாங்க, நமக்கு ஒரு திப்பு சுல்தான் கிடைத்து விட்டார் என்று சொன்னார்கள். ஏன்னா அவர் திப்பு சுல்தானுடைய அந்த வாள் இருக்குல்ல, அந்த வாளை வச்சு ஒரு ரீல் போட்டாராம். அதுக்காக இந்த நாட்டினுடைய அரசாங்கம் அவர் மீது வழக்கு போட்டது. ஏண்டா, ஒரு சாதாரண வாளை வச்சு ஒரு ரீல் போட்டதுக்காகவே நீங்க வழக்கு போடுறீங்கன்னா, நாளை அவரை நிஜ திப்பு சுல்தானாக, நிஜ வாளோடு வேல்முருகன் தளபதி, படையின் தளபதியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு நான் 3 முறை எம்எல்ஏவா இருந்துட்டேன், 6 முறை தேர்தலை சந்திச்சுட்டேன். இங்க என்ன நம்பி எண்ணற்ற 2ஆம் கட்ட என் தலைமைகள் இருக்கிறது. அதனால நம்முடைய நல்ல ஆளும் வாட்ட சாட்டம் நல்ல 6 அடி சேக்குவாரா மாதிரி அவரை பார்த்தா உங்களுக்கு திப்பு சுல்தானாவே தெரியும். ஆனா எனக்கு அவரை சேக்குவாராக தெரிகிறது, பழனி பாபாவாக தெரிகிறது. அதனால அதுபோன்று பீடி குடிக்காம, சிகரெட் அடிக்காம, தண்ணி அடிக்காம, எந்த தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாம எண்ணற்ற என் இஸ்லாமிய உறவுகள் நீங்க உருவாகி வாங்க. பழனி பாபா பாசறையில் பயின்று அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய பேச்சு, அவருடைய வீரம், அவருடைய சமூக நல்லிணத்திற்கு அவர் ஆற்றிய உரை, இதையெல்லாம் உள்வாங்கி நீங்கள் அரசியல் களத்தில் அதிகாரம் செலுத்த வரணும். ஏதோ கூட்டம் கூடணும், கலஞ்சம். நான் கூட ரொம்ப கோச்சிக்கிட்ட மனுஷர்கிட்ட, எனக்கு இந்த மாலை போடுறது, சால்வை போடுறது, கிரீடம் வைக்கிறது, இந்த மலர் தூவுறது, இது எல்லாம் பிடிக்காது.
நீங்க எப்படி திப்பு சுல்தானுடைய வாளை கடனா வாங்கி பத்திரமா வச்சிருக்கிறீங்களோ அந்த வாளை என் கையில கொடுத்தீங்க, பெருமையோடு நான் வாங்கிக்கிறேன். அதை விட்டுட்டு இந்த சால்வை போடுறது, மாலை போடுறது, தொப்பி வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம். நாம் எளிய முறையில் மக்கள் மனங்களை வெல்லணும். இது மற்றொரு அரசியல் இயக்கம். மக்களை அரசியல் படுத்தி, பண்படுத்தி, நெறிப்படுத்தி, ஒழுங்கு செய்து, கஞ்சா இல்லாத, போதை இல்லாத, டாஸ்மாக் கடையில் இப்ப நம்ம வண்டி வருது, பழனி பாபா டி ஷர்ட் போட்டுக்கிட்டு, என் படத்தை போட்டுக்கிட்டு, பிரபாகரன் படத்தை போட்டுக்கிட்டு வர்ற 50 வண்டியில 25 வண்டி டாஸ்மாக் கடையில் நின்றால் இது பழனி பாபா பாசறையில் பயந்ததற்கு அர்த்தமா? பிரபாகரனை தமிழ் தேசிய தலைவர் என்று சொல்வதற்கு அர்த்தமா? பாலியல் குற்ற வழக்கில் சிக்குண்டு சிறை செல்வது பழனி பாபாவுக்கு பெருமை சேர்க்குமா? சாதிய வன்முறையில் ஈடுபடுவது பெருமை சேர்க்குமா? எங்கேயோ ஏதோ ஒரு சங்கி கும்பல் குடித்துவிட்டு, கஞ்சாடிச்சு விட்டு, குடிக்கி சாமியார்கள் செய்கின்ற தவறால் ஏதோ ஒரு இந்து ஏதோ ஒரு தவறை செய்து விட்டான் என்றால் வீதியில் செல்கின்ற அப்பாவி இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவது நம்முடைய வீரமா? அது இல்ல நம்முடைய வீரம். நம்ம எவன் களத்தில் எதிரிக்கு எதிரியாக நின்று களமாட வருகிறாரோ அவனை எதிர்த்து நின்று திப்பு சுல்தான் வழியில் போரிடுவதுதான் மான மறவர்களின் மாவீரம். நமக்கு எத்தனை சமூக கடை இருக்கு? அன்னைக்கு மன்சூர் வந்தார ஒசூர்ல பிக் பாஸுக்கு நூற்றுக்கணக்கான பேரு சுங்கச்சாவடிகளை அடித்து நொறுக்குவதற்கு, கட்டாய வசூலை, கட்டாய ராப்பகல் கொள்ளையை எதிர்த்து போரிடுவதற்கு, பேக் வெட்டிங் என்ற பெயரில் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை சீரழிக்கிற கலாச்சார நிகழ்வுகளை தடுத்து நிறுத்துவதற்கு, ஈசிஆர் கலாச்சாரம், ஓஎம்ஆர் கலாச்சாரம், பாலபிஷேகம் கட் அவுட், சினிமா நடிகர்களுக்கு பெயர்களை அப்பன் பெயருக்கு முன்னாடி வைக்கிற இழிவு கலாச்சாரம், இதையெல்லாம் போக்கி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மிக ஒழுங்கும் நேர்த்தியும் கொண்ட ஒரு படையை உருவாக்க வேண்டும். இந்த படை இந்த மக்களுக்கானதா இருக்கணும். இங்க ஒரு இயற்கை பேரிடர் வந்துடுது, ஒரு மழை வந்துடுது, ஒரு வெள்ளம் வந்துடுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சங்கிகள் எல்லாம் போய் பத்திரமா பதிப்பான். ஆனா பழனி பாபாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட எனது அருமை சீடர்கள் தான் சுனாமியின் போதும், வர்தா புயல் போதும், ஒக்கி புயல் போதும், ஏன் தமிழுடைய பண்பாட்டு படையை மீண்டெடுப்பதற்கான ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒழுங்கு செய்வதிலும், மழை வெள்ளம் காலங்களிலும் உயிரை துச்சமென சுதந்து எத்தனையோ அவ்வாளை தன் தோளில் சுமந்து உயிரை காப்பாற்றியவர்கள் எங்கள் பழனி பாபாவின் சீடர்கள், எனது அருமை இஸ்லாமிய உறவுகள். நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் வரும்போது முதல்ல சோறு பொட்டலம் போடுறவன், முதல்ல தண்ணி பாட்டில் கொடுக்கிறவன், முதல்ல ரத்தம் கொடுக்கிறவன் யாரா இருக்கிறான்? யாரா இருக்கிறான்? என் இஸ்லாமிய உறவுகளா இருக்கிறான். ஜல்லிக்கட்டு போராட்டம் அவ்வளவு ஒழுங்குடன் நடந்துச்சு. அத்தனை நாட்கள் அங்கு கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்தது என் இஸ்லாமிய தம்பிமார்கள், ஒழுங்கு செய்யப்பட்ட படை. இங்கே கூட நம்முடைய மன்சூர் அவர்கள் அங்கே அந்த தாய்மார்களை, உறவுகளை சந்திப்பதற்கு அழைத்துச் சென்ற இடத்தில் இருபுறமும் எனக்கான பாதுகாப்பு தம்பிமார்களை ஏற்பாடு செய்தார். பொதுமக்களுக்கு வாகனங்களை ஒழுங்கு செய்வதற்கு சில தம்பிமார்களை நியமனம் செய்தார். அப்படி பொதுமக்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல், காவல்துறைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல், யாராக இருந்தாலும் அவர்களும் சக மனிதர்கள் என்கிற மனித மாண்பை நம்முடைய உள்ளத்தில் உதித்து அவர்களுக்கு புரிய வைத்து ஒரு சமகால அரசியல், ஒரு நேர்மையாக, நியாயமாக, கண்ணியமாக வாழணும். இப்ப அரசியல்னால என்ன ஆயிப்போச்சு? ஏமாத்துறது, மோசடி பண்றது, வேலை வாங்கி தரணும், காசு வாங்கிறது, டிரான்ஸ்பர் வாங்கி தர்றது, அடுத்தவங்க நிலத்தை பிடிச்சி பட்டா போடுறது, இந்த மாதிரி இந்த அசிங்கங்கள் எல்லாம் செய்கின்ற இந்த அருவருக்கத்தக்க அரசியலை அறவே ஒழித்து, பழனி பாபா நினைச்சிருந்தா எத்தனை கோடிகளை சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா பழனி பாபா காசுக்கு ஆசைப்பட்டாரா? அறிவிச்சிருக்காங்களா? தண்ணி கொஞ்சம்
கடைசியா சார் பாண்டியம் பேசணும், அவங்க மாதிரி பேசுறேன். எவ்வளோ என்னை பொறுத்தவரையில் அரசியல் என்பது இந்த மக்களுக்காக, இந்த நிலத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கான இயற்கை சுற்றுச்சூழல் இதை பாதுகாத்து அடுத்தடுத்து நம்முடைய தலைமுறையில் கையளிக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு அரசியல் இந்த மண்ணில் உருவாக வேண்டும். அதற்காக இங்கே நாம் சாதி மத எல்லைகளை எல்லாம் கடந்து நாம் ஒரு மனித சமூகம் நம் கண்முன்னாலே நடக்கின்ற தீங்குகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை, அட்டூழியங்களை, குறிப்பாக பண்பாட்டு சீரழிவுகளை, இப்ப தமிழ்நாட்டில் 186 அரசியல் கட்சி இருக்கு. நாங்க எதுக்கு இந்த பிக் பாஸ் என்கிற இந்த நிகழ்ச்சியை நிறுத்தணும்னு சொல்றோம்? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான கலாச்சார பண்பாட்டு சீரழிவு. இளைய தலைமுறை எண்ணங்களை, இது போன்ற தலைவர்களை, இது போன்ற வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை, நம்முடைய தியாகத்தை எடுத்து சொல்லுதான். இங்கு எத்தனை கிறிஸ்துவ அமைப்புகள், இங்கு கிறிஸ்துவ மிஷனரிகள் ஏழை எளிய மாணவ செல்வங்களுக்கு கல்வி கொடுத்திருக்கு. எத்தனை ஏழை எளிய தாய்மார்களுடைய கண்ணீரை துடைத்திருக்கு. எத்தனை நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு அன்ன தெரசாய்களாக பல இன்றைக்கு கிறிஸ்துவ சகோதரர்கள் பங்களிப்பு ஆற்றிட்டு வராங்க. எத்தனை சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கொடுக்குது. இந்த சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் இவர்களுடைய பங்குகள் எல்லாம் என்ன என்பதை குறித்து அந்த நிகழ்ச்சி விவரிக்குதா? ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு சங்கிகளாக உருவாகி இந்த மனித குலத்திற்குள் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துகின்ற ஒரு விரோதத்தை, ஒரு குரோதத்தை ஏற்படுத்துகிற ஒரு மோசமான நடவடிக்கை இந்த மண்ணில் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதை சீர்படுத்துவதற்கு அதில் காட்சிகள் இருக்கிறதா? அதில் வசனங்கள் இருக்கிறதா? அதில் சிந்தனை துளிகள் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. பெண்களுடைய அரை நிர்வாணம், ஆடை அவிழ்ப்பு, ஆடை குறைப்பு, கட்டிப்பிடிகள், முத்த காட்சிகள், படுக்கறை காட்சிகள், கழிவறை காட்சிகள், இந்த இழிவையெல்லாம் கொண்டு வந்து என் தலைமுறையை மனங்களின் நஞ்சை விதைக்காதீர்கள் என்று ஒரு கட்சி தொடர்ந்து பிக் பாஸ் தொடங்கிய காலத்திலிருந்து குரல் கொடுத்து வேற வழியே இல்லாம ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். சரி, முற்றுகை போராட்டம் இதுக்கு மேல ஒண்ணும் இல்லையா அப்படின்னா
ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம், ஜனநாயக ரீதியா ஒரு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். இதையும் தாண்டி ஆடை குறிப்பும் அரைகுறை வசனங்களும் காட்சி அமைப்புகளும் குரோதமும் வன்மமும் வக்கரமும் நிறைந்ததை நீங்கள் ரேட்டிங் என்பதற்காக விஜய் தொலைக்காட்சி தொடர்ந்து ஒளிபரப்பும் என்று சொன்னால் உண்மையான தமிழரசன் பிள்ளைகள், உண்மையான தமிழரசனுடைய சீடர்கள், உண்மையான மானத்தமிழன் பிரபாகரனுடைய பிள்ளைகள், உண்மையான நம்முடைய மதிப்பிற்குரிய போராளி நம்முடைய பழனி பாபாவின் மாணவர்களும் திப்பு சுல்தான் பேரன்களும் நிச்சயம் இதற்கு ஒரு முடிவை நாங்கள் கட்டுவோம். நாளைக்கு இந்த ஜனநாயக மாண்பெல்லாம் மதிக்கப்படவில்லை என்றால், இது வன்முறை போராட்டம் என்று சொன்னால் நாங்க வேற என்ன செய்யறது? வேற என்ன செய்யறது? எங்க பெண் பிள்ளைகளை பாதுகாக்க, எங்கள் அண்ணன் தம்பி உறவு முறைகளை பாதுகாக்க, பெரியப்பா அப்பா தாத்தா பாட்டி மாமா அத்தை என்கிற உறவு முறையை சிதைக்காமல் கட்டி காப்பதற்கு நாங்க வேற வழியே தெரியல என்கிற நிலைக்கு எங்களை இந்த நாட்டின் அரசாங்கம் தள்ளிவிடக் கூடாது. விஜய் தொலைக்காட்சி நிர்வாகம் தள்ளிவிடக் கூடாது. கட்சி தொடங்கி 10 ஆண்டு காலம் டோல்கேட் முன்னாடி போராடின. ஏன்டா ராப்பகல் கொள்ளையை அடிக்கிறீங்க? போகும்போது 250, வரும்போது 250. பக்கத்தூர்ல இருந்து அக்கத்தூருக்கு போக முடியல, அக்கத்தூர்ல இருந்து பக்கத்தூருக்கு வர முடியல, ஒரு சாவுவாழ்வுக்கு போக முடியல, ஒரு திருமணத்துக்கு போக முடியல, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல. இப்படி ராப்பகல் கொள்ளையில அடிக்கிறீங்களே. நீங்க தான் வண்டி வாங்கும்போது, மகிழ்ந்து வாங்கும்போது, லாரி வாங்கும்போது, பஸ் வாங்கும்போது ஆண்டு முழுவதும் லைஃப் டாக்ஸ் வாங்கிக்கிறீங்களே. அப்புறம் ஏண்டா புதுசா சாலை வரி, ஏண்டா அம்பானியும் அதானியும் கொண்டு வந்து இங்க விடுறீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியில் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்காத போதுதான் அந்த போராட்டம் வேறு வடிவத்தை எடுத்தது. அதனால நான் சொல்றேன், எனது அருமை மன்சூராக இருக்கலாம், தம்பி நெப்போலியனாக இருக்கலாம், தம்பி குமாராக இருக்கலாம், கார்த்திகாக இருக்கலாம், சனாவுல்லாவாக இருக்கலாம், இங்கு எண்ணற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கலாம். நீங்கள் தேவையில்லாத சண்டைகளில், தேவையில்லாத சச்சரவுகளில், தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்கள் மீது வழக்கு வரக்கூடாது. ஒரு வழக்கு உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த இந்த மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதற்காக வழக்கை சந்திக்கக்கூடிய இளையோராக நாம் இருக்க வேண்டும். நான் உள்பட அனாவசியமான சண்டை சங்கிகள் எங்கேயாச்சும் கத்திட்டு போடுற நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அவனுடைய வேலை பீகார்ல எடுபடலாம், அவனுடைய எஸ்ஐஆர் பீகார்ல எடுபடலாம். இது தமிழர் நிலம், இங்க நெடுபடாது. இங்க நாங்கள் பக்குவப்பட்டிருக்கிறோம், பண்பட்டிருக்கிறோம், புரிதலோடு நாங்கள் இருக்கிறோம். நிச்சயம் உங்கள் கேப்மாரி அரசியல், கீழ்த்தரமான அரசியல், அநாகரிக அரசியல், மாட்டுக்கறி அரசியல், மதத்தின் பெயரால் அரசியல், ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒற்றை வாக்கு, ஒற்றை ஓட்டு, ஒரே குடும்ப அட்டை, இதையெல்லாம் கொண்டு வந்து இங்க திணிச்சு எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றணும் என்ற உங்கள் கனவு ஒருபோதும் இப்போது சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகளே இல்லை. அதை சாத்தியம் இல்லாம ஆக்குவதற்காகத்தான் இளைய தலைமுறை நாங்கள் உருவாகி வருகிறோம். நாங்கள் ஒரு புரிதலுக்கு வருகிறோம். மன்சூர் நினைச்சா அவர் கூட இருக்கிற இந்த ஆயிரக்கணக்கான இளைஞரோடு திரட்டிட்டு போய் நாளைக்கு திமுகவிலே அண்ணா திமுகவிலே ஒரு சீட்டு வாங்கலாம். எங்க சிபிஎஸ் கார்த்திக் அம்மா ஏற்கனவே சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவர் நினைச்சா அவர் ஒரு 1000 பேரோட நாளைக்கு இணைகிறாரு. அவர் நினைச்சா நாளைக்கு திமுக அண்ணா திமுக போய் ஒரு மாமன்ற உறுப்பினர் ஆகலாம். ஆனா அதே மாதிரி இங்க வந்திருக்கிற எண்ணற்ற என்னை நம்பி வந்து அணி அணியா இங்கு கட்சியில இணைகின்ற எல்லா கூட்டமும் ஆளுங்கட்சியை நோக்கி போகாமல் அடுத்தது நாங்கள் தான் என்று சொல்லுகின்ற அதிமுகவை நோக்கி போகாமல் 56 இன்ச்சு மார்பு கொண்ட பாரதிய ஜனதா என்கிற இந்த கட்சி தான் தமிழ்நாட்டை ஆளப்போகுது என்று பேசி வருகின்ற கும்பலை நம்பி போகாமல் முந்திரி காட்டில் பிறந்த வேல்முருகனை நம்பி வருகிறது என்று சொன்னால் இதுதான் அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு ஒரு பார்வை. ஆக இப்படி வருகின்ற இளைஞர்களை அரசியல் படுத்தி பண்படுத்தி ஒரு புரிதலை உருவாக்கி பொதுமக்கள் முகம் சுளிக்காத வண்ணம், பொதுமக்கள் அதோ இது ஒரு கட்சியா என்று ஏளனம் பேசாத வண்ணம் பொதுமக்களின் அன்பை பெறுகின்ற கட்சியாக இங்கே நம்முடைய தொழிற்சங்கத்தின் துணை செயலாளர் கார்த்திக் அவர்கள் இந்த பகுதி மக்களுடைய குடிநீர் பிரச்சனைக்காக, சாக்கடை வசதிக்காக போராடுகிறார். மன்சூர் அவர்கள் இங்கே இருக்கிற எண்ணற்ற மக்களுக்கான பட்டா பிரச்சனைக்கு போராடுகிறார். சிபிஎஸ் கார்த்திக் பட்டா பிரச்சனைக்காக போராடுகிறார். எங்கள் நெப்போலியன் ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்துவர்கள் அங்கே நாம் சென்னை பேருண்ட பகுதியிலே வாழ்கிறோம், அதற்கு இதுவரையிலும் அவர்களுக்கு பட்டா இல்லை. ஒரு பெரிய தனியார் கிறிஸ்துவ மிஷனரி தனதாக்கிக் கொள்ள விரும்புகிறான், பொதுமக்களுக்கு அந்த இடத்தை தர மறுக்கிறான் என்று அதற்காக அவர்கள் போராட வருகிறார்கள். ஆக உங்களுக்கான போராட்ட புரிதல் என்பது குரலற்ற மக்களின் குரலாக இருக்க வேண்டும். நீண்ட நாள் அவர்களுக்கான தீர்வு கிடைக்காத பிரச்சனையை தீர்க்க வேண்டியதாக இருக்க வேண்டும்.
நம்முடைய அருமை தம்பி தி.க. குமார் அவர்கள் இங்கே இருக்கிற டாடா நிறுவனத்தில் ஒரு வடநாட்டு பெண்மணி அங்கே கைவரைகளிலும் குளியலறைகளிலும் கேமராவை பொருத்தி எங்கள் வீர தமிழச்சிகளுடைய குளியலறை காட்சிகளை படமெடுத்து அதை வட இந்திய சங்கி கும்பல்கள் மூலமாக உலக நாடுகளுக்கு புலிபிலிம் என்கிற பெயரில் அனுப்பி வைத்து காசு பார்க்கிற அவர்களை இனம் கண்டு அவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்பதற்காக தேதி கேட்டு காத்திருக்கிறார். ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்னை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இளைஞனுடைய சிந்தனையும் அது அவனுக்கானதல்ல, அவனுடைய வளர்ச்சிக்கானதல்ல, அவனுடைய வருமானத்திற்கானதல்ல, இந்த நாட்டில் நடக்கின்ற மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக என்பதை புரிதலோடு என்னோடு அரசியல் களத்தில் கைகோர்த்திருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்டுடைய அரசாங்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் டாடா நிறுவனத்தில் இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை தர மறுக்கிறாய்? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஓங்கியதற்காக கொடுத்த வேல்முருகனாகிய நான் கேட்கிறேன். இந்த மாவட்டத்துடைய நிர்வாகம், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், காவல் கண்காணிப்பாளர்கள், அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்திலே இங்கு நடந்த அந்த அநியாய அக்கிரமங்களை சாட்சிகளோடு படங்களோடு காட்சிப்படுத்தி அவர் கரங்களிலே கொடுத்தேன். கைது செய்ய விட்டோம் என்றார். அந்த ஒரு பெண்ணை கைது செஞ்சீங்க. அந்த பெண்ணுடைய காவலன் அந்த படத்தை ஆன்லைன்ல ஏத்தி காசு பார்த்திருக்கான. அதை யாரெல்லாம் காசு பார்த்தா, யாரெல்லாம் அதுக்கு துணை இருந்தா, அவர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? வந்தவர்கள் வேட்டைக்காரர்களாக என் தமிழ் சமூகம் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை இருந்து கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்புகளை இழந்தோம், வணிகத்தை இழந்தோம், எங்கள் உரிமைகளை இழந்தோம், எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து மானத்தோடு எங்கள் தமிழ்ச்சிகளை இந்த மண்ணில் உழைத்து சம்பாதிக்கலாம் என்று வேலைக்கு சென்ற இடத்தில் கூட கைவரைகளிலே இன்றைக்கு கேமராக்களை பொருத்தி அவருடைய மானத்தையும் இழ பேசுகின்ற இழிப்பிறவிகளாக மாறுகிற இந்த சங்கி கும்பலை கொண்டு வந்து இறக்குமதி செய்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்தி ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்ற ஒன்றை உருவாக்கி அவன் எந்த பணிக்கு இங்கு வருகிறான், திரும்ப அவன் பணிக்கு செல்கிறானா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று போராடுகிற இயக்கம் நாங்கள். நீ இந்திய நாடு முழுக்க நாங்க எங்க போறோம், எங்க வாழலாம். ஓட்டுரிமை அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவனுக்கு அந்தந்த மாநிலத்தில் ஓட்டுரிமை கொடு. கேரளாவில் யார் முதலமைச்சரா வரணும்னு கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க யார் தனக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் கேரளா மக்கள் முடிவு செய்யணும். ஆனா என்ன செய்யறா மோடி கும்பல்? 65 லட்சத்து பீகாருடைய மக்களை தூக்கிட்டான். இந்தியாவுடைய குடியுரிமையை கேள்விக்குறி ஆக்கிறான். சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற சட்டங்களை கொண்டு வந்தான். எனவே இந்திய இஸ்லாமிய மக்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள். வேல்முருகன் 40க்கு மேற்பட்ட வழக்குகளை சுமந்து போராட்ட களத்திலே நின்றேன். இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் குடியுரிமையின் ஊடாக இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் அல்லது பாசிச சன் பரிவார கும்பல்களுக்கு எதிராக களமாடுகின்ற இடதுசாரி சக்திகளையும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி தனக்கானவர்களை வாக்காளராக மாற்றி தமிழ்நாட்டிலும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு கொண்டு வந்த முறைதான் எஸ்ஐஆர் என்கிற தேர்தல் சிறப்பு அந்த சீர்திருத்த முறை. வாக்கை சேர்ப்பது, வாக்கை நீக்குவது. சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டு காலத்தில் வருவாங்க எங்க ஊருக்கு வாத்தியாருங்க, ஓட்டர் லிஸ்ட கையில் எடுத்து வருவாங்க. உயிரோடு இருக்காரா, செத்து போட்டாரா, யாரு இருக்கா கேட்பாங்க. செத்தவங்களை நீக்கிட்டு இருக்கிறவங்களை மாமா மச்சான் அத்தை சொன்னா கேட்பாங்க. ஆனா இப்ப ஒழிச்சு சம்பாதிக்க இஸ்லாமியர்களும் இங்க இருக்கிற தமிழர்களும் துபாய், சிங்கப்பூர், மலேசியா போனான்னா இவங்க வருவாங்களாம் 3 மாசத்துல. டிசம்பர் 4 வரைக்கும் அந்த 4க்குள்ள அவன் துபாயில இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, மலேசியால இருந்து, அமெரிக்காவில இருந்து விமான டிக்கெட் போட்டு வந்து இவங்க வாக்குரிமை சரி பார்க்கும் போது நேர் நிக்கணுமா. அதுவும் 2001 அவங்க அம்மாவோ அவங்க அத்தாவோ ஓட்டு போட்டதுக்கு ஆவணம் வச்சிருக்கணுமா. ஏன்னா எம்எல்ஏ நானு, எங்க அப்பா ஓட்டு போட்ட 2001 ஆவணம் என்கிட்ட எப்படிடா இருக்கும்? இப்ப எங்கடா போய் நான் கேட்பேன்? அப்ப நான் இந்த நாட்டின் குடிமகன் இல்லையா? அப்ப நான் ஓட்டு போட உரிமை இல்லையா? இது இந்தியாவில் இருக்கிற எந்த சங்கிகளும் கேட்கல. தமிழர் நிலம், தமிழர் மண், தமிழ்நாடுதான் கேட்டது. இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து 38 அரசு மாவட்டங்களிலும் போராட்டம் நடத்தினோம். சொல்றாங்க அறிவுஜீவி பிஜேபி காரங்க, தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் கையில தானே இருக்கு, முதலமைச்சர் தானே மாவட்ட ஆட்சித்தலைவர் போட்டிருக்கிறாருன்னு. ஆனா இது போன்ற சீர்திருத்தங்களிலும் தேர்தல் நடைபெறுகின்ற போதும் இந்தியாவுடைய அட்டானமிக் பாடி என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டது அல்ல, தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பட்டது அல்ல, இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பட்டது. அந்த இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு யாருக்கு கட்டுப்பட்டது என்று சொன்னால் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. அதனாலதான் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் 38 மாவட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து போராட்டம் பண்ண சொல்றாரு. நாங்க போராட்டம் பண்ணி இருக்கிறோம். 38 மாவட்டத்துக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு. ஆனா 38 மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த விஷயத்துல கலெக்டர் வந்து முதலமைச்சர் பேச்சை கேட்கல, இந்திய தேர்தல் ஆணையத்தின் பேச்சை கேட்டுதான் எஸ்ஐஆர் சீர்திருத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதில் இருக்கிற 14 ஆவணங்கள், இந்த ஆவணங்களை தரவில்லை என்றால் நான் இந்த நாட்டின் குடியுரிமை அற்றவனாகி விடுவேன்.
இந்த நாட்டுடைய ஓட்டுரிமை அற்றவனாக ஆகி விடுவேன் என்று சொல்வது எவ்வளவு மோசமானது. அந்த மோசமான அரசியலை வைத்துதான் இன்றைக்கு பீகாரிலே பாரதிய ஜனதா என்பது மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறாங்க. உண்மையான பீகார் மக்கள் ஓட்டு போட்டா வெற்றி பெற்றாங்க. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஓட்டர் லிஸ்ட்ல என்ன தில்லுமுள்ளு, எஸ்ஐஆர்ல என்ன தில்லுமுள்ளு, ஏண்டா 65 லட்சம் வாக்காளர்களை நீ நீக்கினா என்று கேட்டா 20 லட்சம் பேர் செத்து போட்டாங்கன்னா, அவங்க உயிரோடு இல்லன்னா, அங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பல லட்சம் கணக்கான பேர் திரண்டு பேரணி போராட்டம் நடத்தினா மறுநாள் 20 லட்சம் பேர் உயிரா வந்துட்டாங்கன்னு சேர்த்துக்கிட்டான். இதுதான் தில்லாலங்கடி அரசியல். இந்த அரசியலை இங்கேயும் செய்து இந்த வட இந்தியர்கள் நீங்க டாட்டா ஆலையில 25,000 பேர்ல கிட்டத்தட்ட 15,000 பேர் வட இந்தியர்காரன் இருக்கான்ல, இவனுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுத்துட்டான் மோடி. அப்புறம் இந்தியா ஒரே நாடு ஒரே ஓட்டு இப்ப குடும்ப அட்டை கொடுக்கிறான். தமிழ்நாட்டில் ஒரிசா பவன், பீகார் பவன், அஸ்ஸாம் பவன், அந்த மாநிலத்தினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரி கேடர்ல கொண்டு வந்து நியமிச்சு அவனுக்கு வீடு வீடா இங்க இருக்கிற இந்திக்காரனுக்கு எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி கார்டு கொடுக்கறான். நான் கேட்கிறேன், நீங்க எந்த இந்திக்காரனை வேணுமாலும் போய் கேளுங்க, யாரா நீ ஓட்டு போடுவேன்னா நான் சிபிஎம்க்கு போடுவேன், இடதுசாரி கம்யூனிஸ்டுக்கு போடுவேன், இல்லது வலது கம்யூனிஸ்டுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லுவான்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, அவன் நம்ம ஓட்டு மோடிஜிக்கு நாம குத்துது, மோடிஜி ஜெயிக்குது அப்படிம்பா. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற இஸ்லாமியர்களும் தமிழ் தேசியர்களும் தமிழ் நாட்டில் வாழக்கூடிய இடதுசாரி சக்திகளும் இங்கு பகுத்து ஆய்ந்து பகுத்தறிவோடு புரிதலோடு இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியல் செய்யக்கூடிய நல்லவர்களுக்கு வாக்களிப்பான். ஆக நல்லவர்கள் வெற்றி பெற முடியாது. இவர்கள் தான் பீகாரை போல நாளை வெற்றி பெறுவதற்கான சூட்சமம். 2011 தேர்தல் வாக்கு, அதுல 35 லட்சம் பேர் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெற்றவனாக இருக்கிறான். ஓட்டர் லிஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாம் குருமே பாண்டே சாண்டே பாண்டே மாண்டேன்னு வருது, பேரு வாயில வரல. அதே மாதிரி இப்ப 1 கோடி பேரை சேர்க்க போறேன்றான். எனக்கு கிடைச்ச தகவல், ஒரு தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கின்ற ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுகிறார், 75 லட்சம் பேரை வட இந்தியர்கள் இங்கு கட்டிட தொழிலாளர்களாக நாத்து நடுகின்ற, அறுப்பு நடுகின்ற, இன்றைக்கு சுகாதார பணிகளை செய்கின்ற, தனியார் தொழிற்சாலைகள் வேலை செய்கின்ற, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் போன்ற பகுதிகளிலும் சென்னையிலும் வேலை செய்கின்ற 75 லட்சம் பேரை வாக்காளர்களாக சேர்க்க போறோம் அப்படின்றாங்க. இன்னொரு நண்பர் சொன்னார், அது 1 கோடி பேர் இருக்கும் அப்படின்னார். என்னுடைய நண்பர் அனைத்து கட்சி கூட்டத்திலே மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ சொன்னார், வேல்முருகன் சொல்வது உண்மை, நான் சொல்வதைத்தான் வேல்முருகன் சொல்லுகிறார், வேல்முருகன் சொல்வதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று நான் சொன்னேன். என் அண்ணன் வைகோ சொல்வது உண்மை. அவர் சொன்னார், 2011 35 லட்சம் பேர் வாக்காளராக சேர்த்திருக்கானா, 2026 இது எத்தனை மடங்கு அதிகரிக்கும்? 3 மடங்கு அதிகரிக்கும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல். ஆக 1 கோடி பேர் வடமாநிலத்தவர் இந்த நாட்டிலே வாக்களிப்பான் என்று சொன்னால் இங்க பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கான வாக்காக, அதை மாற்றுவதற்காகத்தான் இந்த பணி நடக்கிறது. இங்க இருக்கிற தமிழர் தலைமைகள், அரசியல் கட்சிகள், நான் வன்னியரு, நான் பறையரு, நான் தேவரு, நான் தேவேந்திரரு, நான் நாடாரு, நான் தேவேந்திரரு, நம்ம காலமுள்ள இதுக்கு சண்டை போட்டு கிடக்கிறோம். எங்க ஊர் கடலூர் மத்திய சிறையை தேர்வு பண்ண கண்ணபிரான் போன்றவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாளையங்கோட்டையில பார்த்தா தேவமாறு உட்கார்ந்து இருக்கிறான், திருச்சியில பார்த்தா முத்தரையர் உட்கார்ந்து இருக்கிறான், இந்த பக்கம் புயல்ல பார்த்தா பறையர் ஜெயில இருக்கிறான். ஒரு அவாலு கூட ஜெயில இல்லைங்க. நம்ம நண்பர் எஸ்ஆர் பாண்டியன் போன்றவர்கள் சிந்தித்தவருடைய விளைவுதான் அரசியல் கட்சி. எம்மா நாளைகளுக்கு நாங்கள் சமூகம் சார்ந்த இயக்கங்களை நடத்தி மற்றவர்களுக்கு ஓட்டு போடுகின்ற சாதியாக இருப்போம். எனக்கு பின்னால் வருகின்ற என்னுடைய தமிழ்ச்சாதியை அரசியல் நெறிப்படுத்தி பண்படுத்தி அரசியல் புரிதலை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் என்று எண்ணற்ற இளைய தலைமுறை புதிய இயக்கங்களை, நம்முடைய ஷகினா பானு போன்றவர்களும் புதிய இயக்கங்களை தொடங்கியிருக்கிறார். எஸ்ஆர் பாண்டியன் போன்றவர்களும் புதிய கட்சிகளை தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் எண்ணற்ற புதிய கட்சிகள் இளைய தலைமுறையினால். இங்க மோடி வித்த பலிக்காது. அண்ணன் கிருஷ்ணசாமியை மோடி கூட்டு பக்கத்தில் உட்கார வைக்கலாம், எஸ்ஆர் பாண்டியனை உட்கார வைக்க முடியாது. வேலூர் இப்ராஹிமிய கூட்டு பக்கத்தில் உட்கார வைக்கலாம் மோடி, எங்க ஷகினாவை உட்கார வைக்க முடியாது. இதுதான் அரசியல் புரிதல். ஒரு இஸ்லாமியத்தை காட்டிக் கொடுப்பதற்கு ஒரு அடிமை டயர் நக்கின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்ல பேமஸ், அதே மாதிரி ஷூ நக்கி வேணும்னா போகலாம். ஆனா இன்றைய இஸ்லாமிய இரவுகள், என்னுடைய மன்சூரனுடைய ஷூ அவன் வேணுமா நக்கிறதுக்கு வரலாம். இங்க உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய உறவுகளின் காலை நக்கி பிழைப்பதற்கு நீங்கள் வரலாம். நாளைய என் இளைய தலைமுறை, இங்கே உட்கார்ந்து இருக்கிற தளபதிகளாக வீட்டிருக்கிற எண்ணற்ற என் கட்சியினுடைய நிர்வாகிகள், இங்கே மாற்று கட்சியிலிருந்து அணி அணியாக வந்து சேர்ந்த என் தம்பி நம்முடைய கரு பிரபாகரன் அவர்கள் தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு நம்முடைய ஐயப்பன், நம்முடைய எண்ணற்ற தோழர்கள் அணியாக இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இருந்து இணைந்த வண்ணமே இருக்கிறார். என்னால் தேதி தர முடியவில்லை.
நாளை 18ஆம் தேதி நிகழ்ச்சி சேலத்தில் நிகழ்ச்சி, 19 ராமக்கல்ல நிகழ்ச்சி, 20ஆம் தேதி கோயம்புத்தூர் நிகழ்ச்சி. தொடர்ந்து என்னால் தேதி கொடுக்க முடியவில்லை. எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான உறவுகள் இணைய வந்து கொண்டிருக்கிறார்களே. எதற்காக? நாங்கள் அரசியல் அறிவை, அரசியல் புரிதலை என் இளைய தலைமுறை பெற தொடங்கி இருக்கிறது. ஒரு சரியான புரிதலுக்கு என் தமிழ் சமூகம் வர தொடங்கி இருக்கிறது. இனி உங்களுடைய பாட்சாக்கள் எல்லாம் எங்கள் பாட்சாக்களிடம் பலிக்காது, மாப்பிள பலிக்காது. அதனால நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு முழுவதும் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக, வீறு கொண்ட சமூகமாக, சாதி எல்லைகளை கடந்து மத ஆச்சரியங்களை தூக்கி வைத்துவிட்டு நாங்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணை ஆட்சி பரிபாலனம் செய்த மன்னர்களின் வம்சத்தினர் நாங்கள். இந்த நாட்டின் ஆட்சியுரிமை எங்களுக்கு சொந்தம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்கு எல்லா உரிமைகளும் பெற்றவர்கள். எவனுக்கோலாம் இங்க பேரு, எவனுக்கோலாம் சிலை, எவனுக்கோலாம் மணிமண்டபம், எவன் பெயர்ல அரசு கட்டிடங்கள், எவ்வளவு நாளைக்கு நாங்க பொறுப்போம்? இதையெல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கிறோம். கணக்கை எடுத்து ஒரு நாள் கணக்கு முடிப்போம். அதற்கான படைதான் பழனி பாபாவின் படை, திப்பு சுல்தானின் படை, தமிழரசனின் படை, மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரின் படை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நினைக்கிறான் ஏதோ வேல்முருகன் பாட்டாளி மக்களுக்கு தனியா வந்தாரு, அவர் ஒரு கட்சியை தொடங்கி நடத்துறாரு. இது எல்லாம் அங்க போகுமா, இங்க போகுமா, ஆட்சியை பிடிக்குமா, அதிகாரத்துக்கு வருமா, மேல வளருவாங்களா? ஆமா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடக்குது, அதிமுகவில் என்ன நடக்குது, பனையூர் கட்சியில் என்ன நடக்குது, பாரதிய ஜனதாவில் இன்னைக்கு அண்ணாமலை என்ன, நான் அப்படியே உத்தம புத்தரன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன். இன்னைக்கு தொலைக்காட்சியில ஒத்துக்கிட்டாரு. ஆமா, நானும் ஒரு மனிதன் தாங்க, நானும் ரியல் எஸ்டேட் வணிகம் செய்யறதாங்க, காசு வேணும் இல்லங்க, துட்டு 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 மணி 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 வேணும் இல்லங்க. அப்ப உன்னை நம்பி இளைய தலைமுறையும் இன்றைக்கு எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் காசு காசுப்படலை. என் சகோதரி சொன்னது போல் இங்க பாருங்க, ரத்தத்தோட தான் சேரும், உறவுகள் உறவோடு தான் சேரும். அவங்க சொன்னாங்க, நான் கட்சி தொடங்கி யாருகிட்டையும் போய் நிதி கேட்கல, நான் சொந்தமா என் கட்சி என் தொண்டர்களை நம்பி நான் கட்சி நடத்துறேன்னாங்க. அதே மாதிரிதான் சகோதரி வேல்முருகனும் தமிழ்நாட்டில் எந்த கார்பெட் பெரும் முதலாளிகளிடத்திலும் இதுவரையிலும் ஒரே ஒரு ரூபாய் நன்கொடை புத்தகம் அளித்து காசுதாரங்கன்னு வாங்கல. இங்க கூட கேள்விப்பட்ட எங்க மன்சூருக்கு இதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாரு. அவர் உறவுகள் தொழில் செய்யற என் இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட போய் உதவி கேட்டு நடத்துறாரு. எந்த வியாபார பொதுமக்களையும் மிரட்டி உருட்டி காசு கொடு, எந்த கிரனைட் முதலாளிகளையும் தூக்கி வந்து கடத்தி வந்து மிரட்டி காசு கேட்டு எங்கள் பழனி பாபாவுக்கும் எங்கள் தமிழரசனுடைய நட்பை பேசுவதற்கு நாங்க கூட்டம் போடல. இங்க எஸ்.ஆர். பாண்டியன் வந்திருக்கிறார், அவரும் அப்படிதான். எல்லாம் இனம் ஒன்னா சேருது. அதான் சொல்லுவாங்களே, ரத்தத்தோடு சேருது, இனம் இனத்தோடு சேர்கிறது. ஒரு மாற்று அமைய அரசியல் கண்டிப்பாக இந்த மண்ணில் உருவாக போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உருவாக போகிறது. அது என்ன, 2026 கொஞ்சம் தள்ளி போகலாம். ஆனா இன்றைக்கு பழனி பாபாவை போற்றுகிற, அவருடைய நினைவை பகிர்கின்ற மாவீரன் திப்பு சுல்தானுடைய பேர பிள்ளைகள் வாழ்ந்து அறைந்து அரங்கம் முழுவதும் ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கிற இந்த அரங்கில் அறிவிக்கிறேன், 2031 என்பது இங்கே கூடியிருக்கிற நமக்கான ஆண்டாக அமைய போகிறது. அரசியல் மாற்றம் இந்த மண்ணில் உருவாக போகிறது. அதற்கான எல்லா வேலையும் நாங்க செய்யறோம். 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்ற வேல்முருகன் இந்த தேர்தல் களத்தில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான் என்கிற சட்டமன்ற தீர்மானம் அவசியமாக கருதுகிறது. உலக அரங்கில் தமிழுக்கென்று ஒரு நாடு உருவாக வேண்டும் என்பதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதிலே நாம் தெளிவாக இருக்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிற என் ஆயிரக்கணக்கான உறவுகள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், எந்த சமூகமாக இருக்கலாம், அத்தனை சமூகங்களையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களின் தலைக்கு ஏற்றவாறு, எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு, உரிமை இந்த மண்ணில் சமமாக சமநீதியுடன் வழங்கப்பட வேண்டும் என்பதில் வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தெளிவா இருக்கிறோம். தெளிவான அரசியலை முன்வைக்கிறோம். சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும், கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், என் மீனவர் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், என் தென்பண்ணை ஆற்றின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், என் காவேரி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், என் முல்லை பெரியார் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், சமூக நல்லிணக்கம் இந்த மண்ணில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக எந்த எல்லைக்கும் எந்த தியாகத்திற்கும்
செல்லக்கூடிய ஆற்றல் மறவர்களை உருவாக்குகிறோம். இன்றைக்கு கூட இந்த பிக் பாஸ் நாங்க கிராமத்தில் இருக்கிற தொண்டர்களை கொண்ட கட்சி. எங்க கட்சிக்கு இந்த பேஸ்புக் அரசியல், இந்த லைக், ஷேர், கமெண்ட்ஸ், ரீல், ஷார்ட் இதெல்லாம் தெரியாது. ஆனால் முதல் முறையாக எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப அணியும் ஐடி விங்கும் எங்களுடைய ஊடக பிரிவும் சேர்ந்து இந்திய அளவிலே பேன் பிக் பாஸ் என்பதை ட்ரெண்ட் செய்தோம். அதில் திப்பு சுல்தான் பேரன்களும் எங்கள் மன்சூர் தம்பிமார்களும் உடந்தை இருந்தார்கள். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதுவே ஒரு ஆண்டுக்கு முன்னால எங்களுக்கு ட்ரெண்டிங்னா ஏதோ ஒன்னு செஞ்சோம், வெறும் 20,000 25,000, அதுக்கு மேல எங்களால ரீச் பண்ண முடியல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கமெண்ட்ஸ், 2 லட்சம் பதிவுகளை சில மணி நேரங்களே உட்கார்ந்த இடத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் என் தாய் தமிழ் உறவுகள் இந்த பிக் பாஸுக்கு எதிராக பின்னோட்டம் இடுகிறார்கள். இந்திய அளவிலே ட்ரெண்டிங்கில் 5வது இடத்துக்கு கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அடுத்த ட்ரெண்டிங் இந்திய அளவிலே முதலிடத்துக்கு வர வைக்க முடியும் என்கிற நம்பிக்கை எங்கள் ஐடி விங்குக்கு, எங்கள் ஊடக பிரிவுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. நாங்கள் ஒரு படியாக அடியை நிதானமாக எடுத்து வைக்கிறோம், மிக நிதானமாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆதலால் எங்கள் அரசியல் என்பது மிக சிறந்த, மிக புரிதல் உள்ள, எந்த மதத்தினரையும் நாங்கள் இழிவாக பேசுவதில்லை. எந்த சாதியும் எங்களுக்கு எதிரானது அல்ல. எந்த மொழி சிறுபான்மை பிரிவினரையும் பார்த்து அவர்களுடைய ரத்தங்களை சோதித்து அதன் அடிப்படையிலே சான்றிதழ் அளித்து அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் தர வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை சொல்லுகிறோம், இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சட்டமன்ற உறுப்பினர்கள், அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவரவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இந்த நாட்டுடைய ஆட்சித் தலைவராக, நிர்வாக பொறுப்பில் எஸ்பியாக, நீதிபதியாக, உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதியாக வர வேண்டும். 69% இடஒதுக்கீட்டுக்கு மேலே செல்லக்கூடாது என்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் இந்திய நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் சட்டம் இயற்றி, எப்படி மறந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு சட்டம் இயற்றி சட்ட அரணை தந்தார்களோ அதுபோன்று 100% இடஒதுக்கீட்டை இந்த நாட்டில் அமல்படுத்த வேண்டும். 69% இடஒதுக்கீட்டுக்கு மேல் செல்லக்கூடாது என்று சொன்ன உச்சநீதிமன்றம் உயர்சாதி அவ்வாளுக்கு மட்டும் 10% தூக்கி அப்படியே திருநெல்வேலி அல்வா போல் அவ்வாள் வாயில் வைப்பதற்கு எப்படி அனுமதித்தது என்ற கேள்வியை இந்திய நாடாளுமன்றத்தில் அடுத்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்புவார்கள். அதற்கான அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அரசியல் இப்போது பத்திரிகை இல்ல, எங்ககிட்ட ஊடகம் இல்ல. எங்களுக்காக பரிந்து பேசுற எங்க ஐயா வேடியப்பன் மாதிரி யாரோ ஒரு சமூக ஆர்வலர், அதையும் தாண்டி எங்களுடைய மாரிமுத்து மாதிரி ஒரு ஆளு, எங்ககிட்ட நிறைய எண்ணிக்கையில பேச்சு திறமையான ஆளு இல்ல. இன்னைக்குதான் எங்க மாரிமுத்து இலக்கியாவும் கொள்கை பரப்ப கொஞ்சம் கொஞ்சமா பரப்புறாங்க. அதுக்கே எங்க ஆளுக்கு மேடை போட வசதி இல்ல. போட்டா எங்க மன்சூர் மாரி இந்த மாதிரி பிரம்மாண்டமா போடுறாங்க. எதுக்கு இவ்வளவு செலவு, எதுக்கு இவ்வளவு பூவு, எதுக்கு இவ்வளவு பதாக, எதுக்கு இவ்வளவு பிரம்மாண்ட ஸ்கிரீனு? இந்த காசை எங்க கட்சி கொள்கை பரப்புக்கு கொடுத்திருந்தா ஒரு 10 தெருமுனை பொது கொடுத்து நாங்க நடத்திருப்போம். ஆனா மன்சூர் எதை செஞ்சாலும் மிக நிறைவாக செய்ய வேண்டும், மிக ஒழுங்காக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே இதை மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிறார். ஆக அந்த வகையில் நாங்கள் திப்பு சுல்தானுடைய வாரிசுகளாகவும், பிரபாகருடைய வாரிசாகவும், பழனி பாபாவுடைய வாரிசுகளாகவும், தமிழரசன் புலவர் கல்லி பெருமாளின் வாரிசுகளாகவும், எங்கள் கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி, எங்கள் கடலூர் அஞ்சலை அம்மாள், எங்கள் வேலு நாச்சியார், எங்கள் குயிலி, எங்கள் மருது இருவர், எங்கள் எத்தனையோ தமிழ் சமூகத்தின் பெருமுருகு முத்து வடுகநாதன் போன்ற எண்ணற்ற ஆளுமைகள், அழகு முத்துக்கோன் போன்ற மன்னர்கள், முத்திரையர் போன்ற எத்தனை தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் இருக்கிறார்கள். ஆக இந்த வரலாற்று தலைவர்களை நாளைய இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லி எப்படி அவர் பன்னெடுங்காலமாக தமிழர் நிலம் ஒரு பண்பட்ட, புரிதல் உள்ள, பக்குவப்பட்ட ஒரு சமூக நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாக விளங்கியதோ அதை நம்முடைய காலத்தில் படைப்பதற்கு மத மாச்சரியங்கள் இல்லாமல், மத வெறிகள் இல்லாமல், சாதிய சண்டைகள் இல்லாமல், சமூக கலவரங்கள் இல்லாமல், சமூக பதற்றங்கள் இல்லாமல் தமிழ் சமூகத்தின் ஓர்மையை ஒரு உள்ளடக்கிய ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த நம்முடைய மதிப்பிற்குரிய, வணக்கத்திற்குரிய பழனி பாபா என்கிற மாவீரன் பிறந்த இந்த 14ஆம் தேதியில் நாம் உறுதியெடுத்துக் கொள்வோம் என்பதை வேண்டுகோளாக முன்வைத்து இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஒழுங்கு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், பழனி பாபாவினுடைய பாசறையில் பயின்ற உறவுகளுக்கும், திப்பு சுல்தானுடைய நாளைய வாரிசுகளாக இந்த மண்ணில் வள வந்து கொண்டிருக்கிற என் இஸ்லாமிய உறவுகளுக்கும்,
இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் பகுதியில் எண்ணற்ற இளைஞர்களை அரசியல் நெறிப்படுத்தி பண்பு நலன்களையும் எந்தவித தீய பழக்க வழக்கத்திற்கும் ஆளாகாமல் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராட வேண்டும், அதுவே தியாக வாழ்வு என்கிற அரசியலை உருவாக்கி தருவதற்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தளபதியாக அருமை தம்பி மன்சூர் அலிகான் அவர்களை நான் பார்க்கிறேன். எந்த ஓட்டு மதவாத மாச்சரிய அரசியல்களுக்கும் வீழாமல் பலியாகாமல் ஒரு புரிதலுடன் கூடிய அரசியலை செய்வதற்கு அடியமாக மாறுவோம் என்பதை தெரிவித்து இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் மன்சூர் அலிகானுக்கு தோளோடு தோள் என்று உதவி புரிந்த ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய அத்துணை தலைவர்களுக்கும் பழையவர்கள் தொடங்கி புதியவர்கள் வரை எண்ணற்ற பெயர்களின் பட்டியலே இருக்கிறது. அத்தனை பெயர்களையும் வாசிப்பதற்கு நேரமில்லை என்றாலும் கூட உங்கள் அனைவருடைய பெயர்களை நான் விழித்தாக கருதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம்முடைய தியாகி வீர தியாகி திப்பு சுல்தான் பேரவையிலிருந்து பெங்களூரிலிருந்து திரு யாசின் பாபா அவர்களும் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் மண்ணுக்கு வந்து அந்த மகத்தான தலைவனுக்கு நீங்கள் பெருமை சேர்த்திருக்காக என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் சொல்லி எனக்கும் பின்னால் தென் மாவட்டத்திலே இன்றைக்கு சமூக நல்லிணத்திற்காக வளர்ந்து வரும் ஒரு இளைய தலைமுறையாக உருவாகி கொண்டிருக்கிற என் மதிப்பிற்குரிய அருமை சகோதரர், அவர் கட்சி தொடங்கியதும் கொடியை அறிமுகம் செய்வதும் என்னை அழைத்து சிறப்பு செய்தார். அப்படி தென் மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக மக்களை ஒருங்கிணைத்து மக்களுடைய அன்பை பெற்று குறிப்பா இளைய தலைமுறையின் அன்பை பெற்று வளர்ந்து வருகின்ற என் அன்புக்குரிய எஸ்.ஆர். பாண்டியன் இளவல் அவர்களும் சிறிது நேரம் இங்கு உரையாற்ற அன்போடு உங்கள் அனைவரின் சார்பாக அழைக்கிறேன். அவர் பேசி முடிக்கின்ற வரையிலும் அனைவரும் அமைதி காத்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு, மிக மழை வரல, எந்த பிரச்சனையும் வரல, டிஜிட்டல் துல்லியமாக இருந்தது, ஒலி வாங்கி துல்லியமாக இருந்தது, சிறப்பாக ஒலி காட்சியை செய்த உங்களுக்கும் பாதுகாப்பு அளித்த பத்திரிகை முதல் முறையா பாருங்க, உலகத்துக்கே என்ன சொல்லுவாங்க, பீரங்கி அறிமுகப்படுத்திய திப்பு சுல்தான் பேரன்கள் நடத்துற மாநாட்டில் சிறுநரிகள் வந்து குண்டு வைத்து விடுமோ என்று குண்டு இருக்கா என்று சோதனை செய்கின்ற கருவிகள் எல்லாம் வந்து சோதனை செய்திருக்கிறது இந்த மேடையை. அப்படி பாதுகாப்பு நலன் கருத்தி அல்லது சங் பரிவார கும்பல்களுடைய தொலைபேசியினூடாக மிரட்டப்பட்ட மிரட்டலுக்கு தன் கடமையாற்றி அனுமதி தந்த இந்த மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட காவலர்கள் நண்பர்களுக்கும் எந்த நேரமும் எங்கு பிரச்சனை வந்தாலும் பாவம் காவல்துறை தான் எல்லாவற்றிற்கும் முகம் கொடுத்து நிற்க வேண்டிய சூழல். அப்படி நூற்றுக்கணக்கான காவலர்கள் இந்த பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பளித்து, ஏற்கனவே இங்கு இந்து முஸ்லீம்கள் ஒரு பிரச்சனை ஏற்பட்ட ஒரு பகுதி, இங்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமா, வர்றது வேற வேல்முருகன் ஆச்சே, கூட்டம் ஏற்பாடு பண்றது வேற மன்சூர் ஆச்சே என்று எனது அருமை உளவுத்துறை நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் பதற்றத்தோடு இருந்தார்கள். எந்த பதற்றமும் அல்ல, நாங்கள் புரிதல் உள்ள புலிகளாக ஒன்று கூடியிருக்கிறோம். திப்பு சுல்தானுடைய தம்பிகள் அல்ல, இது திப்பு சுல்தானுடைய வம்ச வழி. திப்பு சுல்தான் தம்பி, திப்பு சுல்தான் மகன்னாக்கா உடனே எடு, உடனே வாழ, உடனே பீரங்கி, உடனே துப்பாக்கி அப்படிங்கோ. நாங்க திப்பு சுல்தான் அடுத்தடுத்த தலைமுறைகள் கணினியை பயன்படுத்தி காவிகளை கபாலிகரம் செய்கின்ற ஒரு கூட்டமாக அறிவை பயன்படுத்தி அழிக்க வந்தவர்களை நாங்கள் யார் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு புரிதல் உள்ள இளைய தலைமுறையாக நாங்கள் மாறியிருக்கிறோம். உணர்ச்சி வயப்பட்டு மீண்டும் கத்தி எடுக்கிற, குண்டு எடுக்கிற, துப்பாக்கி எடுக்கிற கூட்டம் அல்ல, இது அறிவு துப்பாக்கி எடுக்கிற, அறிவாயுதத்தை ஏந்துகின்ற அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமாக இதை மாற்றுகிறோம். எனது அருமை காவல்துறை நண்பர்களே, என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த பார்வையில் இருந்து எங்கள் மன்சூரையும் அவரோடு இருக்கின்ற தம்பிமார்களையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். அவர்களுக்கான அரசியல் வகுப்புகளும் அரசியல் புரிதல்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் எடுக்கப்படுகிறது. அவர்களை ஜனநாயக ரீதியாக இயங்க விடுங்கள், ஜனநாயக பார்வை கொண்டு பார்க்க தொடங்குங்கள். காவல்துறை, உளவுத்துறை, கீழ்பிரிவு நண்பர்கள் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைத்து அனுமதி அளித்து பாதுகாப்பு அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் அனைத்து உளவு பிரிவு நண்பர்களுக்கும் எனது அருமை பத்திரிகை, ஊடக, சமூக வலைதள நண்பர்களுக்கும் இங்க இந்த கூட்டம் போடுறதால ஒரு 4 மணி நேரம் இந்த வீடுகளில் வாழ்ற பொதுமக்களுக்கு, வணிக பெருமக்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருந்தால் அதற்காகவும் நீங்கள் எங்களை பொறுத்து மன்னித்து அருள வேண்டும். நாளைய தலைமுறை உங்களுக்கான அரசியலுக்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்களை, இந்த பழனி பாபா என்கிற மகத்தான மக்கள் தலைவனை பிறந்த நாளில் அமைதி வழி சமூக நல்லிணக்கத்திற்கான பொதுக்கூட்டமாகவும், சுதந்திர இந்தியாவின் விடுதலை போரில் எனதருமை இஸ்லாமிய உறவுகள் செய்த மிகப்பெரிய பங்களிப்பையும் என் நாளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் சொல்வதை காட்டிலும் இங்கே வருகை தருகின்ற தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைமைகளும் சொல்வார்கள் என்கிற அடிப்படையில் ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டம்தான் இந்த கூட்டம் என்பதை தெரிவித்து
அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி வரவேற்பளித்து பாதுகாப்பளித்த அத்தனை உறவுகளுக்கும் காவல்துறைக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சார் வாங்க. இல்ல வாங்க வாங்க மேடைக்கு வாங்க.